சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் John 12, 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். I am come a light into the world, that whosoever believeth on me should not தேவனுடைய abide in நாமத்துக்கு darkness. மகிமை உண்டாவதாக. Lord, we glorify thy name. O Lord. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years back, இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். Jesus came into this world. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற செய்தியை மாற்றப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத உண்மை சத்தியம். The message that Jesus came into the world is a truth that cannot be changed. இயேசு பல இடங்களிலே இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன் என்பதை பல வசனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். On many occasions through his word he has exposed as to why Jesus came to this world. அடுத்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, Here when the Lord says, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் whosoever believeth இருளிலே இராதபடிக்கு இந்த உலகத்துக்கு நான் ஒளியாக வந்தேன் என்று சொன்னார். whosoever believeth with me should not abide in darkness, therefore I am come as a light into the world. அப்படியானால் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் இருளிலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பினார். If that be so, the Lord God desired that his children should not abide in darkness. அவர்கள் ஒளியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். He desired that they ought to abide in light. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுகிறேன். With all fear I tell you, யோவான் எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் பொழுது when we read the Gospel of St. John, 3ஆம் அதிகாரம் John 3rd chapter, 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமானால், from verse 19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. this is the condemnation that light has come into the world. Men love darkness rather than light because their deeds were evil. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். For everyone that தன் doth கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். For everyone that doth evil hateth light, neither cometh to the light, lest his deeds should be reproved. ஆனால் 21ஆம் வசனத்திலே, Verse 21, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகிறான். but he that doth truth cometh to the light, that his deeds may be made manifest, that they are wrought in God. இந்த உலகத்திலே ஒளி வந்திருக்கிறது. Light has come into this world. ஒரு கூட்டத்தார் ஒளியை விரும்புகிறதில்லை. A group would not desire this light. அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்கள். They do wicked works. அவர்கள் இந்த ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாக விரும்புகிறார்கள். More than the light, they aspire for darkness. அவர்கள் இருளை விரும்புகிறதினாலே இந்த ஒளியினாலே அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. Since they desire darkness, there isn't any use because of this light. ஆனால் இன்னொரு கூட்டம் என்னவென்றால், What about the other group? ஒளியினிடத்திலே வருகிறார்கள். They do come to the light. ஏன் வருகிறார்கள்? You know why they come? தங்களுடைய கிரியைகள் சத்தியத்தின்படி நடக்கிறது என்று சொல்லி வெளியரங்கமாவதற்காக அவர்கள் ஒளியினிடத்திலே வருகிறார்கள். The deeds may be manifested in the light, that their works are in truth. நானும் விசுவாசிக்கிறேன். சத்தியம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம். I too believe the truth is the word of God. உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17:17 வாசிக்கிறோம். John 17:17 says, thy அப்போ word is truth. ஒளியினிடத்திலே யார் வருகிறார்கள் என்று Who சொன்னால், comes to the light? வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், தன்னுடைய கிரியைகள் வசனத்தின்படி வெளியாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம்தான் ஒளியினிடத்திலே வருகிறார்கள். Those who desire to live according to the word, those who desire that the works ought to be manifested, they come to the truth. இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே Jesus lived in this world. எங்கிருந்தாலும் திரளான கூட்டத்தார் அவரை பின்பற்றினார்கள். We find a multitude following Jesus. சில வேளைகளிலே ஆண்டவர் சொன்னார், Such times நீங்கள் Jesus said, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை பின்பற்றாதிருங்கள் என்று சொன்னார்.
Do not follow me for the என்னை meal that perishes. தேடாதீங்க. Do not seek me. அப்போ ஒரு கூட்டம் எதுக்கு தேடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, What for this group sought the Lord? தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஆண்டவரை தேடினார்கள். They sought the Lord for their belly's sake. அழிந்து போகிற போஜனத்துக்காக தேடினார்கள். For the perishable food they sought the சிலர் Lord. அற்புதங்களுக்காக தேடினார்கள். Some sought him for miracles. சிலர் சுகத்துக்காக தேடினார்கள். Some sought him for healing. சிலர் சில நன்மைகளுக்காக தேடினார்கள். Some sought Jesus for ஆனால் goodness. உண்மையாக ஒளியினிடத்திலே யார் வருகிறார்கள் என்று கேட்டால், Who would come to the true light? தங்களுடைய வாழ்க்கையை வசனத்தின்படி அமைத்துக் கொள்ள விரும்புகிறவர் ஒளியினிடத்திலே வருகிறார்கள். Those who would like to correct their life according to the word. அநேக நன்மைகளை பெற்றார்கள், போய்விட்டார்கள். Having received many benefits, they departed. சுகத்தை பெற்றார்கள், They போய்விட்டார்கள். received the healing and they departed. நன்மைகளை பெற்றார்கள், They போய்விட்டார்கள். received the goodness and they ஆனால் departed. யார் வருகிறார்கள் என்று Who கேட்டால், would come to the light? தங்களுடைய வாழ்க்கையை வசனத்தின்படி, சத்தியத்தின்படி. Those who would set their life according to the truth. ஆகையினாலே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே In John 6, when we read 66ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், verse 66, அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். from that time many of his disciples went back, walked no more with him. ஏனென்றால் உபதேசம் கடினமாயிருக்கிறது. Why? Because the doctrine was harsh. வசனம் ரொம்ப The கடினமாயிருக்கிறது. word of God was harsh. ஆகையினாலே போய்விட மனதாய் இருந்தார்கள். Therefore they sought to leave Jesus. இயேசு திரும்பி பார்த்து பேதுரை பார்த்து எல்லாரும் பார்த்து கேட்டாரு. Jesus looked back and asked, சீசர்களை பார்த்து, looking at the disciples, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? will you also go away? அங்க பேதுரு சொன்னார், Peter said, யாரிடத்திலே போவோம்? Lord, to whom shall we go? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. Thou hast the words of eternal life. அப்படியானால் அவன் எதற்காக பின்பற்றினான் என்று கேட்டால், What for? He sought God. வசனத்துக்காக பின்பற்றினான். He sought Jesus for the word of God. வசனத்துக்காக விசுவாசித்தான். He believed Jesus for the word இதை of God. கவனியுங்கள். Consider me. ஆனால் ஆண்டவர் The சொன்னார், Lord said, என்னிடத்திலே ஒருவன் வருகிறான், யார் என்றால் வசனத்தை விசுவாசித்ததினாலே. one comes to me because he believes the word of God. அப்படி விசுவாசித்து வருவார்களானால் If he would believe and come, அவர்கள் வாழ்க்கை இருளிலே இருக்கக்கூடாது. their life should not be in darkness. அந்த வாழ்க்கையை நான் வெளிச்சமாக்கும்படியாக நான் வந்தேன். I have come to make his life light. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, John 1:9. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh into the world. சுருக்கமாய் சொன்னால், In short, எவ்வளவு இருளிலே வாழுகிறவனானாலும், how dark he may live, பிரகாசிக்கப்படவே முடியாத நிலையிலே he வாழ்ந்தாலும், cannot be enlightened in any manner. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. That's the true light which enlighteneth any man. நான் இன்றைக்கு மத்தியான வேளையில சொல்லுகிறேன், This time I tell you, நீங்கள் சத்தியத்தின்படி நடக்க விரும்பி you decide to walk in truth. சத்தியமாய் அவரிடத்திலே வந்து You come truly to him. அவர் மேல் விசுவாசம் வைத்திருப்பீர்களானால், You do believe him. நம்முடைய இடத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். God wants to change our place. இனி நீ இருளிலே இருக்க கூடாது. No more you should abide in darkness. அப்படியானால் ஒருவன் இயேசுவை நம்புவதற்கு முன்பதாக எங்க இருக்கிறான் என்று கேட்டால், One believe before believing Jesus இருளிலே இருக்கிறான். is abiding in darkness. இந்த இருளின் அதிகாரத்தினின்று தேவன் நம்மை விடுதலையாக்கி அவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்த வல்லவராய் இருக்கிறார். God delivers us from the authority of the power of darkness and bring us to the kingdom of his son. நான் சுருக்கமாக இந்த இருளை பற்றி மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். In short, I would like to highlight the darkness. எந்த இருளிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க கூடாது. In which darkness a child of God should not abide. அந்த எந்த இருளிலே இருந்தாலும் அவர்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். So from which darkness he can be and he can be enlightened. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே, The prophet Isaiah says, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Isaiah 9, chapter 9, verses 2 and 3. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை இருளிலே கண்டார்கள். நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் மரண குடியிருக்கிறவர்கள் இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள்.
வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக அதற்கு பண்ணினார். மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் அறுப்பிலே மகிழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட செய்தி. Here, this is a message, prophecy regarding Jesus. என்னுடைய ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே தேவன் எப்படி வருவார், அந்த வெளிச்சத்தை எப்படி சந்திப்பார்கள் என்பதை ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான். 700 years back, Isaiah the prophet has spoken as to how the Lord would come and how people would come across the light. கவனித்து பாருங்கள். Consider. இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். People walking in darkness saw a great light. மரண இருளின் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. They that dwell in the land of darkness, upon them the light இந்த shined. வெளிச்சம் யார் மேல உதித்தது என்று On கேட்டால் whom the light did shine. அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். They were dwelling in darkness. எப்படிப்பட்ட இருளில் இருக்கான்னு கேட்டால் What sort of ஒரு darkness? மரண இருளிலே இருக்கிறார்கள். Shadow of death. அவர்கள் மேல் வெளிச்சம் உதிக்கிறது. Upon them the light shone. அவர்கள் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக மகிழுகிறார்கள். Now they rejoice before the Lord God. நீங்கள் இந்த மரண இருளை பற்றி நீங்கள் வேதத்தில் விளங்க வேண்டும். If you read about the shadow of death, இந்த மரணம் என்று சொல்லுகிறது. death means நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை சீசர்கள் பின்பற்றி வந்தார்கள். our disciples followed the Lord Jesus. ஒரு நாள் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், One day Jesus, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், and they would murder him. ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். Yet on the third day he would be risen. அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். And they were full of sadness. இதுவரைக்கும் இயேசுவை ரட்சகராய் பார்த்தாங்க, They saw Jesus. போதகராய் பார்த்தாங்க, They saw him as a teacher. அற்புதராய் பார்த்தாங்க. They saw him as a wonder worker. இப்ப இயேசு சொல்றாரு, Now Jesus என்ன says, கொலை செய்திருவாங்கப்பா, They would kill me. என்ன கொன்னுருவாங்க. They would destroy me. இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, What about the word of God? மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். And they were filled with great sorrow. இப்ப மரண செய்தி என்ன கொண்டு வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வரும். The news of death would bring about a great sorrow. ஒருத்தர் மரிக்க போறாரு, One is about to die, அல்லது ஒருத்தர் மரிச்சிட்டாரு, or somebody is dead. என்ன உண்டாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, What would ஒரு happen? பெரிய துக்கம், மரணம் என்று சொல்லுகிறது பெரிய துக்கத்தை உண்டாக்குகிறது. Death would bring about an exceeding great sorrow. நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Hebrew 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி, And deliver them who through fear of death were all the அப்ப life. மரணம் என்ன கொண்டு வருது கேட்டால், What about ஒரு death? பெரிய பயத்தை கொண்டு வருகிறது. It brings about a great fear amidst the people. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. அப்ப மரண இருளின் திசையில இருக்கிறான் சொன்னால், Those dwelling in the shadow of மரணம் death. ஒரு பெரிய துக்கத்தையும் ஒரு பெரிய பயத்தையும் கொண்டு வருகிறது. Death brings about a great sorrow and a great fear. இந்த மரண பயத்திலேயும் இந்த மரண துக்கத்திலேயும் இருந்தவர்கள் மேல் ஒரு பெரிய ஒளி உதித்தது. A light did shine upon those who feared death and who feared the darkness. இப்போ துக்கமாய் இருந்த மக்கள், Those who were sorrowful, பயத்திலே வாழ்ந்த மக்கள் those who were living in இப்ப fear. என்ன ஆயிட்டாங்கன்னு What happened to கேட்டீங்கன்னா, them? வேதம் சொல்லுகிறது, Word of God says, அறுப்பிலே மகிழுகிறது போல, even as one rejoices over, கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகையிலே களி கூறுகிறது போல, even as a joy over the spoil, உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். they will rejoice before thee. சுருக்கமாய் In சொன்னால், short, இந்த வெளிச்சம் உதிப்பதற்கு முன்பதாக அவள் துக்கத்திலே வாழ்ந்தார்கள். before the light could shine on them, they were living in sorrow. இந்த வெளிச்சம் உதிப்பதற்கு முன்பதாக ஒரு மரண பயத்திலே வாழ்ந்தார்கள். Before the light could shine on them, they had the fear of death. இவர்கள் மேல் வெளிச்சம் உதித்த போது When the light did shine on them, துக்கம் விலகினது, sorrow departed, பயம் விலகினது, fear departed. அவர் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக அந்த வெளிச்சத்திலே மகிழுகிறார்கள். So their life became a life rejoicing in light. நான் இயேசுவின் நாமத்தில் I விசுவாசிக்கிறேன். believe in the name of Jesus. தேவன் இன்றைக்கு மரண இருளின் திசையிலே இருந்த மக்கள் மேல் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவாரானால், அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது கேட்டால், நம்முடைய துக்கத்தையும்
நம்முடைய பயத்தையும் மாற்றுகிறது. If God would make His light shine upon those living in darkness, it will remove our fear as well as the fear of death. இன்னொரு விதமா சொல்வேன் நானா, In other words, இயேசுவை ஒருவன் விசுவாசிப்பானானால் if one would believe Jesus, அவனுடைய துக்கத்தையும் His sorrow, அவனுடைய பயத்தையும் His fear, மாற்றுவதற்காகவே ஒளியாக இயேசு உலகத்திலே வந்தார். Jesus came as a light into this world to remove his fear and sorrow. நீங்கள் இயேசு விசுவாசிப்பீர்களானால் If you believe on Jesus, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கமும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் இல்லை. no more sorrows, no more tears, no more fear in our life. ஏனென்றால் Why? நீங்கள் பின்னாலே அப்போஸ்தல காலத்தை வாசிப்பீர்களானால் Read about the apostles. ஒரு காலத்திலே மரணத்திலே பயந்தார்கள். Once they feared death. ஆனால் பவுல் தன் நிருபத்தை எழுதும் பொழுது Paul writes the 2 epistle. கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 Corinthians 5, 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, chapter 5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆ, நாம் தரிசித்து நடவாமல் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறார் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். எப்பொழுது எப்படி இருக்கிறோம்? How are we? பயந்திருக்கோமா? Whether we தைரியமா are in fear இருக்கிறோமா? or whether we are எத்தனை bold. பேர் தைரியமா இருக்கிறீங்க? How many of you are bold? ஹல்லேலூயா. தைரியமாகவே இருக்கிறோம். So we are bold. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் And departing from this body, கர்த்தரிடத்திலே குடி இருக்கவும் when அதிகமாய் விரும்புகிறோம். we desire a lot to abide in the Lord. பாருங்க, இப்ப மரணம் என்ன ஆச்சா? What about death? ரொம்ப தைரியம் ஆயிடுச்சா? So now they have become இப்ப very bold. விரும்புறாராம். மரணத்தை என்ன செய்யறாரு? Now they desire death. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, Whether you பவுல் desire எழுதி death. வச்சிட்டாரு. Paul wrote, நான் மரணத்தை பற்றி என்ன செய்யல? what about death? பயப்படல. We are not frightened of ஒரு death. காலத்துல மரணத்தை குறித்து பயந்தான். Once they feared death, மரண பயம் இருந்தது. they had the fear of death. இன்றைக்கு அவர் தேவனோடு உறவாடுகிறார். Now he moves along with the தேவனை Lord. விசுவாசிக்கிறார். He believes the Lord. தேவனை நம்புகிறார். He is trusting the Lord. வசனத்தின்படி வாழுகிறார். He lives according to the இப்ப word of God. தைரியமாய் சொல்றார். Now he says bold, மரணத்தை குறித்து நான் பயப்படல, I am no more frightened of ரொம்ப death. தைரியமா இருக்கிறேன். So I am very bold. இந்த மரணத்தை நான் வாஞ்சிக்கிறேன். I desire death in me. நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு விரும்புறேன்னா, Why do I desire to live in this world? பாதி வீடு கட்டி வச்சிருக்கேன், இன்னும் பாதி கட்டின பிறகு சாகலான்னு இல்ல. Not that I should complete my house and இந்த die. உலகத்திலே நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். So it will be useful for you that I may abide in அதுக்காக this world. தான் நான் இருக்கிறத தவிர எனக்காக இல்ல, உனக்காக வாழ விரும்புறேன். Not for my sake, but I want நான் to live for இருக்கிற yours. காலம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். That my life may be useful for others. ஆண்டவரே, Lord, அந்த காலத்துல நான் விரும்புறேன், வாஞ்சிக்கிறேன். what is the அது desire? மாத்திரம் இல்ல, வாஞ்சிக்கிறது மாத்திரம் Not இல்ல. only desiring. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 Thessalonians 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த 17, 18. வார்த்தையினாலே மற்றவர்களை தேற்றுங்கள். So comfort ye one another with these words. நீங்கள் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கிக்க அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. I do not have mind that you should sorrow with நாம் others. கர்த்தரோடு கூட இருப்போம். We would be along with the Lord. இந்த வார்த்தையினாலே நீங்கள் தேற்றுங்கள். Comfort ye one another with these நான் words. சொல்லுகிறேன், துக்கத்தை உண்டாக்குற மரணம், Death that brings about பயத்தை sorrow. உண்டாக்குற மரணம் Death that brings about இப்ப fear. என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, What has it become? சந்தோஷமா மாறிடுச்சு, It has born. தைரியமா It மாறிடுச்சு, has become happiness, boldness. வாஞ்சிக்கிறதா மாறிடுச்சு, It has become one to desire. மற்றவர்களை தேற்றுகிற ஒன்றாக மாறிடுச்சு. Is able to comfort one another. எதனால் என்று கேட்டால், Why? ஒரு நாள் ஒளி அவரை சந்தித்தது. One day the light had அந்த enlightened him. ஒளி அவரிடத்திலே வந்தபோது When the light came upon him, துக்கம் விலகினது, the fear, sorrow பயம் departed, விலகினது, fear departed, அவர் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது. joy came in அவர் his life. சொன்னாரு, சந்தோஷமாய் இருங்கள், Said, be joyful, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். rejoice always. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I tell you again, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்கள். rejoice ye in the Lord. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை
எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிற வாழ்க்கை. Christian life is a life and we ought to rejoice in Jesus. நல்லா கவனிங்க. Consider me. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நாம் தேவனை விசுவாசிப்போமானால், If we believe that we are saved, சந்தோஷம் வந்துட்டு போறதில்ல. not that happiness will come நம்முடைய into. வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. Our life is a life to remain happy forever. வேதத்தில் அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு தருவேன். Many incidents in the word of God. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே Luke 7 38ஆம் வசனத்திலே verse 38, 7. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள். And stood at his feet behind her, him weeping, began to wash his feet with tears. ஒரு பெண்ணு வந்து அழுறா. A girl came and started weeping. அவங்கள பார்த்து கேட்குறேன், I tell you, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அழுததே இல்லைன்னு சொல்றாங்க. மட்டும் கை தூங்க பார்க்கலாம். those who say I never ever wept in my life, please raise your hands. யாரும் இல்லையா? எல்லாரும் அழுதுருக்கீங்களா? சரி, சிலர் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. Some of you are going on weeping. அழுகை என்னத்தை கொண்டு வரும்? What about weeping? What does it bring? கண்ணீரை கொண்டு வரும். It brings about tears. எப்போ அழுவோம்? When would we cry? சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடணும், துக்கமா இருந்தா When happy, sing அப்போ இந்த songs. பொண்ணு வந்து அழுதாளாம். This girl came and wept. நீங்க எல்லாரும் அழுதீங்கன்னு வச்சுங்க, அழுகுறீங்க. Say all of you are weeping. அழுதா என்ன வரும்? What would happen? எவ்வளவு கண்ணீர் வரும்? How much tears would come? நான் சிலரை பார்த்து கேட்பேன், அப்பா அழுறதா அழுறதா, கொஞ்சம் கண்ணீர் வர்ற மாதிரி அழாப்பா. At times I used to ask people to shed tears and weep. அழுது என்ன வர மாட்டேங்குது? So weeping, கண்ணீர் வர மாட்டேங்குது. there isn't no more tears. இந்த பொண்ணை பாத்தீங்களா? Look at this girl. எவ்வளவு கண்ணீர் வச்சு தெரியுமா? How much she shed a tear. இயேசுநாதருடைய பாதங்களை கழுவுற அளவு கண்ணீர் வச்சாயா. She wept and shed tears washing the feet of Jesus. எங்க குடிக்க கேட்டா கப்பல குடிப்பீங்க. So if we ask for a drink, பாதங்களுக்கு எதுல குடிப்பீங்க? what about washing your feet? பாதம் தமிழ்ல குடிப்பீங்களா? Whether you give it in a cup. ஒரு மனுஷனுடைய பாதத்தை கழுவனா எவ்வளவு தண்ணி வேணும்? How much water is needed to wash a man's இந்த feet? பெண்ணு அழுது பாதத்தை கழுவுற அளவுக்கு தண்ணி வடிச்சான்னு சொன்னா, Girl wept and shed அவ tears to எவ்வளவு wash. கண்ணீர் வடிச்சிருப்பா? How much tears she would have shed? அவளுடைய பாதத்தை, அவள் கண்ணீரை ஊற்றி அவ தலைமயிரால துடைக்கிறாள். She washed his feet with the tears நான் and நினைக்கிறேன் wiped his feet with அவளுடைய her hand. இருதய உடைவு, Her heart அவளுடைய was broken. கண்ணீர் எவ்வளவு துக்கம் எவ்வளவு இருந்தா How much sorrow she ஒரு would have. வார்த்தை கூட பேசலவா. She never uttered a word. மௌனமா இயேசுவினுடைய பாதத்தை கண்ணீரால் கழுவி Silently அவள் she washed. வார்த்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருதயத்தின் வேதனை இயேசுவின் முன்னாலே பீழிட்டு கொண்டு வருகிறது. The agony of her heart was so much she could not even utter a word to Jesus. அவள் இயேசுவை சந்தித்தாள். She met Jesus. நான் சொல்லுவேன், அவள் வாழ்க்கையிலே பின்னால் அவள் அழுது கொண்டு போகவே இல்லை. Later she never wept and returned. அவள் அழுது கொண்டு வந்தாள், சமாதானத்தோட திரும்பி போனாள். She came weeping, returned with joy and peace. அன்னாள் அழுது கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்தாள். Hannah came weeping to the presence of அவள் God. கண்ணீரை சிந்தினாள். She shed her tears. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். She broke her heart and poured her heart. பாஸ்டரே கேக்குறாரு, நீ இவ்வளவு நேரம் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? So long, நீ what have you வெறி been? கொண்டு ஏன் இருக்கிறாய்? Why do you பாஸ்டருடைய பார்வைக்கு அவள் ஒரு வெறி கொண்டவளை போல புலம்பிக் In கொண்டிருக்கிறாள். the sight of pastor, she appears to be drunk and lamenting. எவ்வளவு துக்கம் இருதயத்தை அடைத்திருந்தால் What sorrow would control her அவள் heart? வெகு நேரம் ஜெபம் பண்ணி இருப்பாள். For long she would have prayed. இயேசு ஒரு குடும்பத்தை நேசித்தார். Jesus loved a family. லாசரு மேல், குடும்பத்தின் மேல் மிக நேசமாய் இருந்தார். He loved the family of Lazarus. லாசரு வியாதிப்பட்டான். Lazarus fell ill. நான் தாழ்மையாக சொல்லுவேன், I tell you, அவன் வியாதியாயிருக்கிறான் என்று செய்தியை கேள்விப்பட்ட பொழுது The news came to him that இன்னும் 2 நாள் இயேசு தங்கினார். Jesus abode there another 2 more days. இப்பொழுது வருவதற்கு முன்பதாக அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. 4 days passed since. பிரேதம் நாறி போயிற்று. The body is stinking. இயேசுவை கண்ட உடனே The moment she saw Jesus, மரியாள் பாதத்திலே விழுந்து அழுகிறாள்.
Mary fell at the feet of Jesus and வேதம் wept. சொல்லுகிறது அவள் அழுகிறதை பார்த்த உடனே What God says, அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறார்கள். the Jews who came to comfort her, they too wept along with her. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தரே அழணும்னு சொன்னா God அவள் of எப்படி peace, அழுதிருப்பான்னு Lord, யோசித்து where to பாருங்க. cry, how much you would have wept, அவள் எத்தனை கண்ணீரை வடித்திருப்பாள். how much you would have shed a tear. ஆனா இத்தனை துக்கத்தோடு வந்தவர்களும் Those who came with sorrow, போகும் பொழுது துக்கத்தோடு போகல. when they returned, they never returned sorrow. அவளுடைய அழுகையின் கண்ணீரை தேவன் துடைத்து அனுப்பினார். God wiped the tears and sent them away. மகிமை கண்டவர்களாய் போனார்கள். They saw the glory of God and நான் returned. இயேசுவின் நாமத்தில் I விசுவாசிக்கிறேன். believe in the name of அதே Jesus. இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால் If you and I were to believe the same இன்றைக்கு Jesus, தேவன் நீ இந்த இருளிலே துக்கமாகிய இருளிலே பயமாகிய இருளிலே நீ இராதபடிக்கு நீ வெளிச்சத்தில் நடக்கும்படி நான் உலகத்துக்கு ஒளியாக that வந்தேன். you may no more be in the fear of sorrow and death, I have come as a light into this world. இந்த காலை வேளை நான் This விசுவாசிக்கிறேன். morning I believe. நீங்கள் இயேசுவை ஒரு மெய்யான ஒளியாக விசுவாசிப்பீர்கள் ஆனால் If you would believe Jesus as a true light, உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஒளி பிரகாசிக்குமானால் if that light would shine in your life, அந்த ஒளி என்ன செய்கிறது? what about that light? What would it என்னுடைய do? பயம், It would remove your என்னுடைய fear, துக்கம், my என்னுடைய sorrow, கண்ணீர் my tears. எல்லாவற்றையும் என்னை விட்டு விலக்குகிறது. It would remove all these from my life. தைரியமாய் நான் I சொல்லுவேன். can say very boldly. ஏசாயா 35 அதிகாரம் Isaiah 35, 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். The ransomed of the Lord shall return and come to Zion. a நித்திய song. மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Everlasting joy will be upon their heads. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் யாருக்கு? Sorrow and sighing shall flee away. யாருக்கு? For whom? யாருக்கு? இங்க மீட்கப்பட்டவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. Those who are delivered of the Lord எல்லாரும் say hallelujah. அப்ப சஞ்சலமும் தவிப்பும் So sorrow and ஓடி sighing போச்சா, would வீட்ல flee இருக்கா? away. Whether it is எத்தனை பேர் விட்டு ஓடிச்சு? for how many it has, சஞ்சலம் ஓடிடுச்சா? whether sorrow has departed. நமக்கு என்ன இல்ல? What we do கர்த்தரால் not have, மீட்கப்பட்டவர்கள் we who are saved of the Lord, ஆனந்த களிப்புடன் பாடி ஆலயத்துக்கு வருவார்கள். with everlasting songs of joy we come. ஆளுக்கு எப்படி வர மாட்டாங்க? எப்படி வர மாட்டாங்க? How would they not come? துக்கத்தோடு வர மாட்டாங்க. They would not come in sorrow. கண்ணீரோடு வர They மாட்டாங்க. would not come in tears. நான் சொல்லுவேன், I will tell you, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் மீட்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் the children of God, சீயோனாகிய are truly தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வருவார்கள் என்று How கேட்டால் would they come to the church of மகிழ்ச்சியோடு வருவார்கள். they would come with great joy to the temple of God. ஆகினால் சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். Said, come to the house of God, I was glad. ஏனென்றால் You know why? தேவன் நம்ம தலைமையில என்ன மகிழ்ச்சி வச்சிருக்கிறார்னா What's the joy that God has kept on our head? நித்தியமான மகிழ்ச்சி, Eternal happiness. ஆண்டவர் அப்பப்போ நம்ம துக்க சில வேளை பாருங்க, டாக்டர் சொல்வாரு, Doctor would தலை say, வலிச்சதுன்னா என்ன செய்ய? if you have headache, இந்த மாத்திரை போட்டு. you take this tab. எப்போ போடணும் இந்த மாத்திரை? When you should take this தலை tab? வலிச்சா, வலி வந்தா, When your head ஜுரம் pains, வந்தா, when you have fever. இந்த மருந்து மாத்திரை என்ன செய்யும்? What about this tab? What would வலியை it do? நீக்கும். It would remove your இந்த pain. மாத்திரை என்ன செய்யும்? What about the tablet? ஜுரத்தை நீக்கும். It would remove the ஆனா fever. எப்பதான் போடணும்? When you ought to ஆ? consume. வந்தா. Only when fever இது comes. வந்தா வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. So keep it carefully with இது you. அப்பப்போ உபயோகப்படுத்துகிற மாத்திரை மாதிரி இல்ல. This is not like the tablet that's used ஆண்டவர் on நம்ம often. தலைமையில என்ன வச்சிட்டார்னா What the Lord has kept. நித்தியமான மகிழ்ச்சியை வச்சிட்டார். He has kept eternal joy in our head. ஹல்லேலூயா. Hallelujah. மகிழ்ச்சி வந்து துக்கம் வரும்போது மகிழ்ச்சி வராது. When sorrow comes, joy would not come. பிரச்சனை வரும்போது மகிழ்ச்சி When வராது. problems come, joy would not ஆண்டவர் come. சொல்லி கொடுக்கல, துக்கம் வந்தா அந்த மாத்திரை போட்டுக்க, மகிழ்ச்சின்னு ஒன்னு போட்டுக்க. So the Lord never asked you to take a tab பிரச்சனை when வந்தா sorrow comes. மகிழ்ச்சியை கொஞ்சம் போட்டுக்க. When you have problems, take this tab. He இல்ல, never இல்ல. said so. நித்தியமான மகிழ்ச்சியை தலையின் மேல் வைத்திருக்கிறார். God has kept eternal joy on our head. ஆகையால் நான் ஆனந்த களிப்புடன் பாடுவேன். Therefore we'll sing with everlasting joy. எப்ப பாடுவேன்? When would you sing? எக்காலத்திலும் பாடுவேன். At all times. எந்த நேரம் பாடுவேன்?
When would I sing? காலத்திலே கீதம் பாடுவேன், Even during the night I will எந்த sing. சூழ்நிலையிலும் பாடுவேன். Whatever may be the circumstances, நான் I will எல்லா sing. பயத்தோடு With விசுவாசிக்கிறேன். all fear I believe. தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் போது God has given us this happiness. இந்த உலகம் கொண்டு வருகிற பிரச்சனைகள், The problems of the world இந்த bring, உலகம் கொண்டு வருகிற துக்கங்கள், the sorrow that the world இந்த brings, உலகம் கொண்டு வருகிற வேதனைகள் the pain that the world brings, தேவன் கொடுத்த மகிழ்ச்சியை மேற்கொள்ளவே முடியாது. it could never overtake the joy that God has given in us. இயேசு சொன்னார், Jesus said, என்னுடைய சபையை நான் கட்டுகிறேன், I build my church. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. The gates of hell can never prevail நான் over சொன்னேன், it. உங்க தலைமையில தேவன் மகிழ்ச்சியை கட்டி வைத்திருக்கிறார். I tell you, God has built everlasting உங்கள் happiness. தலைமையில் தேவன் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். God has given everlasting joy on இந்த it. உலகத்து மனிதர்களோ, உலகத்தினுடைய சூழ்நிலைகளோ, உலகத்தினுடைய பிரச்சனைகளோ நம்முடைய மகிழ்ச்சியை குறைக்கவே முடியாது, குறைக்கூடாது. Men of this world, sorrows of this world, and all the problems of this world can never reduce your happiness. துக்கம் இல்லை என்று சொல்லவில்லை, Not that we do not have sorrow. துக்கம் வராது என்று Not சொல்லவில்லை, that sorrow would not ஆனால் come. ஒன்றாயில் இந்த மகிழ்ச்சியை மேற்கொள்ள முடியாது. Nothing could ever overcome the gladness of joy. என்றால் மகிழ்ச்சி that God தேவன் gives. தந்தது, Because joy is given by God. துக்கம் பிரச்சனை தந்தது. Sorrow has brought about problem. மகிழ்ச்சி தேவன் தந்தது. God has given us a joy. கவலைகளும் பயங்களும் இந்த பிரச்சனைகள் தந்தது. The grief and the fear, the problems have brought நான் about. சொல்வேன், பிரச்சனை வரும் போகும், I tell you, problems would come and go. அது ஒரு நாள் நிலைத்திருக்கிறது இல்லை. It would never stay forever. பிரச்சனை வந்து போகும், It would come and go. ஆனால் மகிழ்ச்சியோ என்றென்றைக்கும் இருக்கும். But joy would abide forever. அதனால தான் தேவன் நித்திய மகிழ்ச்சியை தேவன் தந்திருக்கிறார். It is for that God has given us eternal happiness. ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், For Paul said, பிலிப்பியர் 4:6 Philippians 4:6, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதிருங்கள். you need not grieve over anything. ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள். You need not have to sorrow. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Expose everything through thanksgiving and prayer unto God. எப்படி ஜெபத்துல? How in ஒண்ணு prayer? கவலைப்படாத. You should not sorrow. அப்படின்னா கவலைப்படாத யாரை பார்த்து சொல்லுவீங்க? If you're not careful, nothing, to whom would you say? பிரச்சனை உள்ளமா சொல்றேன், கவலைப்படாதப்பா. So the problems come whether to grieve. கவலை எல்லாமே அப்படி சொல்லல. He has not said so. கவலை எல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லல. He never said that go and report all your எப்படி grief. சொல்லணுமா? How you ought to tell him. கவலைப்படுறவனை பார்த்து கவலைப்படாம Be careful for nothing. ஆண்டவர்ட்ட எப்படி போணுமா? How should you go to the Lord? ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் போங்கள். With thanksgiving you ought to go to the Lord. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். With prayers and supplication, with thanksgiving, அப்பொழுது நான் சொல்லுவேன், I would tell you, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் the peace of God above all understanding உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். shall keep your heart and mind through Christ Jesus. கவலை வருகிற வேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். When sorrow comes, you ought to praise பிரச்சனை God. வரும்போது ஸ்தோத்திரம் When பண்ணுகிறான். problems come, you ought to praise ஏன் God. ஸ்தோத்திரம் பண்ணுகிறான்? Why do you have to praise God? ஓ, இயேசு எனக்காக வந்தார். Jesus came for me. என் இருளை நீக்க இயேசு வந்திருக்கிறார். Jesus came into the world to remove the darkness. இப்போ உலகம் பாக்குது, The world is looking at, என்ன இவ்வளவு பிரச்சனை சந்தோஷமா இருக்காங்க, look at the problems they have, yet they are happy. இவ்வளவு துக்கத்துல எப்படி சமாதானமா இருக்காங்க, Come, they are at peace even amidst such sorrow. இந்த சூழ்நிலையில இப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க. How are they joyful amidst all the circumstances? அவ கவலைப்பட வேண்டிய பிரச்சனை, A problem which ought to be துக்கப்பட sorrow, வேண்டிய பிரச்சனை, problem which ought to be ஆனா grief. இருதயத்துல சந்தோஷமா இருக்காங்க. There's joy in the heart. அவங்களுடைய சிந்தனையில சந்தோஷமா இருக்காங்க. They have joy in the mind. இவர்களால் எப்படி முடிந்தது? How is it possible? அவர் சொல்ற, ஒன்றுக்குமே கவலைப்படாதப்பா, Be careful for nothing. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Sure, let everything be known through prayer and நான் supplication சொல்லுவேன், unto God. வாழ்க்கையிலே நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வரும் போகும். Problems that would grieve us would come in our life and depart. ஆனால் ஒன்று தெரியுமா? You know one thing? நம்முடைய இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். Jesus has promised from us, உலகத்தின் முடிவு பரியந்தம் even to the end of this world, சகல நாட்களிலும் All the days, நான் உங்களோடு இருக்கிறேன். I would be with you. நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கலாம்?
Or let the day be. அது மகிழ்ச்சி நாளா இருக்கலாம், It may be a day of joy, அது துக்க நாளா day of இருக்கலாம், sorrow, அது வேதனை நாளா day of இருக்கலாம், pain, அது அவமானத்தின் நாளா day of இருக்கலாம், shame. நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கலாம், Whatever the day may நாள் be. எதுவா இருந்தாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். Whatever the day may be, to the end of the world, I would be நான் with you. இருக்கிறேன். இயேசுவும் துக்கமும் ஒன்றாய் இருக்க முடியாது. I believe Jesus and sorrow cannot abide together. இயேசுவும் பயமும் ஒன்றாய் இருக்க முடியாது. Jesus and fear cannot abide together. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாரானால், If Jesus would abide in your இயேசு life, என்னோடு இருப்பாரானால், if Jesus would abide in இயேசு my என் life, வாழ்க்கையில இருப்பாரானால், if Jesus were there in நான் our life, தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன், I believe humbly, அவரோடு கூட துக்கம் ஒன்றாய் இருக்க முடியாது. sorrow cannot abide along with Jesus. அந்த ஒளியாகிய தேவனோடு இருள் இருக்க முடியாது. Darkness cannot abide with the light of God. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? என்னோடு இயேசு இருக்கிறார், Jesus is there in me. என்னோடு ஒளி இருக்கிறது. The light is there in me. ஒளியும் இருளும் ஒன்றாய் இருக்க முடியாது. Light and darkness cannot abide பயமும் together. இயேசுவும் ஒன்றாய் இருக்க Fear முடியாது. and Jesus cannot abide துக்கமும் together. இயேசுவும் ஒன்றாய் இருக்க Sorrow and முடியாது. Jesus cannot abide together. இயேசு அத்தனை சுமந்து தீர்த்தார். Jesus has borne everything. நான் விசுவாசிக்கிறேன், I இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. அவர் ஒளியாய் இருக்கிறார். He is a light. இந்த ஒளியை ஒருபோதும் இருள் அணுகுவதில்லை. So darkness cannot comprehend the அவர் light. ஒளியாய் இருக்கிறார். He is a light. அந்த ஒளியை இருள் ஒருபோதும் தொடுவதில்லை. Darkness can never ever touch the light. இருளை ஒருபோதும் வருகிறதில்லை. So darkness can never come. நான் நினைக்கிறேன் இங்கே வெளிச்சம் இருக்கிறது. I believe there is light here. நல்ல வெளிச்சத்தை போட்டிருக்கிறார்கள். Or they have put on the good lights. ஆராதனை முடிந்த உடனே After the worship is over, நீங்கள் வந்து பாருங்கள். you come here. இந்த வெளிச்சம் எங்கே இராது. You won't see the light here. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற வெளிச்சம் எங்கே இராது. The light that you see now will ஏன்னா not, அத்தனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். because the switch is எல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருள் தான் இருக்கும். it's being switched off and there would be light. இங்கே இருக்கிற வெளிச்சம் இஸ் டெம்பரவரி. So this light is temporary. இங்கே வெளிச்சம் வரும், Light would come. கொஞ்ச நேரம் பார்த்தால் இருள் வரும். After some time darkness would come. ஏனென்றால் இது அணையும், இது வரும். Why it would be switched ஆனால் on? இயேசுவோ நித்திய ஒளியாய் இருக்கிறார். Jesus is eternal light. அவரிலே கொஞ்சமேனும் இருள் இல்லை. There isn't any darkness in Jesus. கொஞ்சமேனும் இருள் இல்லை. Not a single darkness in இருள் him. அதை அணுக முடியாது. Darkness can never come to him. நீங்கள் விசுவாசியுங்கள். You believe? இயேசு வந்த வீட்ல சந்தோஷம் என்று பாடுறோம். So when Jesus comes இயேசு to us, this happiness. கர்த்தரால் மீட்கப்பட்ட எனக்கு Me who's ransomed doctor, தேவன் நித்திய மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். God has given me eternal happiness. என்னுடைய வாழ்க்கையில துக்கம் இல்லை. No more sorrows in my life. நான் விசுவாசிக்கிறேன். I believe. என்னுடைய வாழ்க்கை துக்கப்படுத்த முடியாது. Or nobody can grieve me in என் my life. வாழ்க்கையை பயப்படுத்த முடியாது. Nobody can fear me. இன்றையோடு இந்த பயங்கள் என்னை விட்டு விலகுவதா. The fear, let the fear depart from my life. பயங்கள் என்னை விட்டு விலகுவதா. Let the fear depart from my life. தேவன் உயிரோடு இருக்க நம்புவீர்களானால், If you believe that Jesus is alive, நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், I've told you. மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லுகிற தேவ மனுஷன் Martin Luther, the man of God, தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மிக சோர்வடைந்தவராக he was weary in his life and அப்படியே கன்னத்துல கை வைத்து உட்கார்ந்தார். he kept his hand on his cheek and he sat down. அவருடைய மனைவி வந்து பல காரியங்களை சொன்னார்கள். His wife came and said, அவர் வசனத்துக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். a man who lived for the word of God. அவருக்கு எத்தனையோ ஆலோசனை கொடுத்தார்கள். They gave him several counsels. பட் அந்த மனுஷன் துக்கத்தை விட்டு வெளியே வரவே The முடியல. man could never come out of the sorrow. கடைசியாக Lastly, மாலையிலே அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். they did one thing. வெளிநாடுகளிலே நம்ம நாட்டில் யாராவது செத்து போனா ஒரு சின்ன கருப்பு துணி குத்தி இருப்போம். So abroad they put on the black band. அவங்க நாட்டில் யாருக்கா அடக்கம் பண்ண போனா கருப்பு ஃப்ராக் போட்டிருப்பாங்க. So they put on the black frock when they go to bury. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே புறப்பட்டாங்க. She put on the black dress and proceeded out. இவர் அப்படியே கை வச்சுட்டு எங்க போறேங்க, யார் செத்து போனாங்க. He asked his wife, who died? Where are you going? உங்களுக்கு தெரியாதா? Have you not heard? ஏன் செத்து போயிட்டாரு. Jesus is dead. 5 மணிக்கு அடக்கம் நம்ம கோயில்ல. At 5 o'clock நம்ம சபையில 5 o'clock there's burial. அவர் சொன்னாரு, இயேசு மரிச்சு போயிட்டாரா? இயேசு மரிக்கவே மாட்டார். Jesus can never ever die. இல்லங்க, No. இயேசு மரிச்சிட்டாரு. Jesus is dead. இயேசு மரிச்சிட்டாரு. Jesus is dead. இந்த 5 மணிக்கு அடக்கம். At 5 p.m. is burial. அவர் கை வச்சுட்டே சொன்னாரு, இயேசு மரிக்கவே மாட்டார். Keeping his hand on his cheek, he said, Jesus is alive. கேட்டாங்களா? She asked him, அப்படியா? is it so? இயேசு மரிக்கவே மாட்டாரா? Whether Jesus cannot die? இயேசு உயிரோட இருக்கிறாரா? Whether Jesus is alive? உண்மையா உயிரோட இருக்கிறாரா? Is it true that Jesus is அவர் alive? சொன்னாரு, yes true, இயேசு உயிரோட இருக்கிறார். Yes, Jesus is alive. என்ன எதுக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? Why are you seated like this? எது கை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க? Why do you place your hands on your cheek? இயேசு உயிரோட இருக்கிறார் இல்லையா? Jesus பின்ன is எதுக்கு alive. உட்கார்ந்து இருக்கீங்க? Why are you seated in sorrow? அன்றைக்கு எழும்பினவர் தான்.
that day he got up. ஒரு நாள் அந்த கன்னத்துல கை வச்சதே இல்லை. Never ever he placed his hands அவருடைய on him. ஊழியம் மாறினது, வாழ்க்கை மாறியது. His ministry changed, his life changed. My redeemer liveth. Said, my redeemer liveth. அவனுக்கு யோபுக்கு தெரியுங்க, அத்தனை அழிஞ்சு போனாலும், Job knew. சரீரமே அழிஞ்சு போனாலும் ஒண்ணு Even if the தெரியும், body என்னுடைய would die. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer liveth. இந்த பயம் எல்லாம் எனக்கு வராது. This fear would not come to me. எந்த நிலையிலும் கர்த்தர் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். At any point of time I'll praise my நான் God. சொல்றேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததே உங்கள் துக்கத்தை அகற்றும்படியாக, the reason God came to this world to remove your உங்கள் sorrow, பயத்தை ஆற்றும்படியாக, to comfort you from your fear. ஒளியாய் வந்தவர் மாத்திரமல்ல, ஒளியாய் இருக்கிறார். Not only he came as a light, he abides as a light. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, We believe today இயேசு இருக்கிறார். Jesus lives. நான் எப்போதும் சொல்லுவேன், என்னுடைய மனைவி கிட்ட நிறைய பேர் சிஸ்டர்லாம் அழுதுட்டு வருவாங்க, கண்ணீர் வெடிச்சு அழுதுட்டு வருவாங்க. Used to shed இவங்க tears. அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு, சிஸ்டர் அந்த ரூமில் பாஸ்டர் இருக்கார், அவரை பார்த்து Sister, this யார் pastor, இருக்கா? who's there in that room? பிரச்சனை ஒரே முடிவு, யார் இருக்கா? The problem solver. அந்த ரூம் ஒரு நாள் என்றைக்காவது காலி ஆயிரும், அன்றைக்கு தான் தெரியும். அந்த ரூம் காலி ஆகும், ஆனால் இயேசு இருக்கிற ரூம் காலி ஆகாது. The room where Jesus would stay would never ever be empty. பாஸ்டர் இருக்கிற ரூம் காலி ஆயிடும், Where pastor abides, his roommate. ஆனால் இயேசு இருக்கிற ரூம் காலி ஆகவே ஆகாது. The room where Jesus abides would நீங்க அவர்கிட்ட போய் சொல்லி never பாருங்க, change. நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க. Go and tell them. அதனால தான் சொல்லப்படுது, நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. So you don't have to bother for anything. எதுக்கும் கவலைப்படாதீங்க. Need not have to take என்ன time. வந்தாலும் கவலைப்படாதீங்க. Come what may. கவலைப்படுறதுனால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. By grieving you can never increase or ஒன்று செய்கிறேன், decrease. One thing I do. ஒன்று செய்கிறேன். One thing I do. ஒருவர் உயிரோடு இருக்கிறார். One who's alive. அவர் எதற்காக உயிரோடு இருக்கிறார்? What for he is alive? இந்த இருளை நீக்கும்படியாக, To remove this darkness. இந்த துக்கமாய் இருளை To நீக்கும்படியாக, remove the sorrow, the இந்த darkness. பயத்தை To நீக்கும்படியாக. remove the fear. அதனால் தைரியமா நான் சொல்லுவேன், I tell you, bold. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்ப தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும், ஊக்கமான ஜெபத்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஊக்கமான ஜெபத்தினால் துன்பம் இன்பமாக மாறும். Fervent prayer would remove your pain. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பிராண நண்பர் ஒருவர் இருக்கிறார். There's one who loves my soul. என்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு பிராண சிநேகிதர் இருக்கிறார். There's one who's able to remove கஷ்டம் நஷ்டம் உண்டானா இயேசு அண்டை சேருவே, மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தோமம் காட்டுவே, நீக்குவாரே நெஞ்சில் நோவாய், பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார், சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கார். Yes, Lord.
துக்கத்தோடு வந்திருக்கலாம், என்ன வேதனையோடு வந்திருக்கலாம். துன்பம் இன்பமாய் மாறும். ஏன் சொன்னார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. இன்றைக்கு ஒளியாகிய இயேசு இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். If Jesus is the light has got ஒளியாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டும். Jesus the light has got to enter your life. உங்கள் ஒவ்வொரு வீட்டிலே பிரவேசிக்க வேண்டும். It has got to enter your house. நீ இருளிலே இருக்கவே கூடாது. You could never abandon. நீ இருளிலே இருக்கவே கூடாது. You should never stay in darkness. தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். The plan of God and the நீ இருளிலே இருக்க கூடாது. Never more in darkness. இன்றைக்கு தேவன் உன்னை பிரகாசிக்க வந்திருக்கிறார். Today God has come to enlighten you. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். To enlighten anyone. உலக ஷபபபலபத்தலபரியா. அந்த ஒளியே மெய்யான ஒளி. That light is the true light. நீ என்ன துக்கத்தோடு வந்திருக்கலாம், Whatever may be your என்ன பயத்தோடு வந்திருக்கலாம், whatever may be your fear, என்ன வேதனையோடு வந்திருக்கலாம், whatever may be your pain, மெய்யான ஒளி இங்கே பிரகாசிப்பதாக. let the true light, மெய்யான ஒளி இறங்கி let the வருவதாக. true light come down. இறங்கி வருவதாக. Let it come down. In the name of Jesus. I say in the In name the of name of Jesus. எல்லா துக்கத்தின் ஆவிகள், all the எல்லா spirit of பயத்தின் ஆவிகள், spirit of fear, எல்லா சோர்வின் ஆவிகள் spirit of fear, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் I say in the name இங்கே of Jesus, விலகுவதாக. let it depart, விலகுவதாக. let it depart. இருள் தொடக்கூடாது. The darkness இருள் should not touch, தொடக்கூடாது. darkness should இருள் not touch you. தொடக்கூடாது. Darkness should not touch you. அவர் ஒளியாய் இருக்கிறார். He is the light. இருள் அவரை தொடுவதில்லை. Darkness can never touch the light. நீர் இருக்கிற இடம் இருள் தொடுவதில்லை, Wherever you are, darkness should not touch you. தொடுவதில்லை. It will not touch you. நீங்கள் யார்? Who are you? நான் யார்? Who am I? தேவன் என்னை ஒளியின் பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். God has made me even as a child of அவர் light. ஒளியாய் He இருக்கிறார். is the light. நான் ஒளியின் பிள்ளையாய் I am the இருக்கிறேன். child of light. என்னை இருள் தொட முடியாது. Darkness can never ever என்னை touch you. இருள் தொட முடியாது. Darkness cannot You touch believe it. விசுவாசிங்க. Swasing. என்னை தொட முடியாது. It can never ever touch me. துக்கமே என்னை தொட முடியாது. Sorrow cannot touch பயமே me. என்னை தொட முடியாது. Fear cannot touch me. ஓ ரபா சந்த ரக்கபபலதல. ஓ ரபா சந்தல கபபுர. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறுவதாக. Let the prophetical words of God. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Let your sorrow be turned to joy. மாறும். It will be turned to joy. இப்பொழுது அது மாற வேண்டும். Even now it should turn. இப்பொழுது மாற Even வேண்டும். now it should turn. இந்த ஆலயத்துக்கு வெளியே போகிற வேளையிலே When you go out from ஒருவராயிலும் துக்கமாய் போக கூடாது. none of you should go with the ஒருவராயிலும் போக கூடாது. None of you should go நான் with விசுவாசிக்கிறேன். I believe இயேசுவின் சமூகம் இங்கே இருக்கிறது. the presence of Jesus இயேசு is இங்கே here. இருக்கிறார். Jesus is இயேசுவின் right. ஒளி இங்கே இருக்கிறது. The light of Jesus is இயேசுவின் right. வெளிச்சம் இங்கே The இருக்கிறது. light of Jesus is உர்ரப here. ஷபபபலல மந்தல. இக்கபபல தலரியம்பலாத்தியா. தேவன் உன்னை பிரகாச அனுப்ப வேண்டும். Let God enlighten you. In the name of Jesus. I believe, Lord. இயேசுவே Lord, நான் I உம்மை believe you. இயேசுவே நான் உம்மை நான் உம்மை நம்புகிறேன். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் Lord. I ஓ believe you. ரப ஷபபபலல. உரபல தலரியா கபபல தலரியம்பலாத்தியா. உரப சந்தல கபோ. Hallelujah. Hallelujah. கூடை தேடுமே கண்ணீரெல்லாம் கேரோபாயின் போர்க்கரத்தால். இயேசுவே, கூடை தேடுமே கேரோபாயின் போர்க்கரத்தால். நீரை தேடுமே ஆனந்தத்தால். மகிழ்வுடன் துதித்திடவே நீரை தேடுமே
in our அவர் midst. கண்ணீர் யாவையும் துடைப்பார். He's able to wipe your tears. இனி துக்கம் இல்லை, No more sorrow. இனி சாபம் இல்லை, No more இனி curse. அலறுதல் இல்லை. No more cry. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இங்கே வாசம் I பண்ணுகிறார். believe God is there. தேவன் இங்கே உலாவி God கொண்டிருக்கிறார். is moving amidst us. 7 நட்சத்திரங்களை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு Having the 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி He is கொண்டிருக்கிற moving amidst the தேவன் candlesticks. இங்கே உலாவுகிறார். He is moving I there. believe it. தேவன் God is உலாவுகிறார். passing. I believe. என் தேவன் இங்கே உலாவி Yes, God கொண்டிருக்கிறார். is moving amidst you. இனி துக்கம் இல்லை, No more sorrow. இனி துக்கம் இல்லை, No more sorrow. இனி கண்ணீர் இல்லை, No more tears. இனி வேதனை இல்லை, No more pain. இனி அலறுதல் இல்லை, No more cry. இல்லை, No more. இல்லை. No more. சொல்லுங்கள் இல்லை. Say there is no இனி more. எனக்கு துக்கம் இல்லை, No more sorrow. இனி எனக்கு துக்கம் இல்லை. No more sorrow. ஓ ரபா ஷபா பாபா கலபா, ஓ ரபா ஷதலகபா, ஓ ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்றும் That ye are the temple of the living God. தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் If the Spirit of God would abide in you, நீங்கள் அறியீர்களா? know ye not. நீங்கள் அறியீர்களா? Know ye not. நீங்கள் யாரு? Who are you? தேவனுடைய ஆலயம், We are the temple of தேவனுடைய God. ஆலயம். We are the temple of God. உங்களுக்குள்ளே ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving ஆவியானவர் amidst வாசம் பண்ணுகிறார். you. The Spirit of God is நான் abiding in you. விசுவாசிக்கிறேன் I தேவனுடைய believe. ஆவியும் துக்கமும் ஒன்றாய் இருக்க No முடியாது. more sorrow, no more grief. தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை Where இருக்கிறது. there is the Spirit of God, there is தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்க மகிழ்ச்சி Where இருக்கிறது. there is the Spirit of God, there is joy. தேவனுடைய ஆவி எங்கே அங்கே ஆறுதல் Where இருக்கிறது. there is Spirit of God, there is comfort. தேவன் என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has taken me as a temple of God. Brother, நீங்க எத்தனை பேர் ஆலயத்துக்கு ஆறுதலுக்கா வந்தீங்க? How many of you have come for comfort? எத்தனை பேர் ஆலயத்துக்கு ஆசீர்வாதத்துக்கா வந்தீங்க? How many of you have come for blessing? இது வெறும் பில்டிங், This is only a இது building. வெறும் பில்டிங். This is only just a building. நீயே ஆலயம், Ye are the temple. நீயே ஆலயம். Ye are the temple of God. உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். God is abiding in you. உனக்குள்ளே அசைவாடி God கொண்டிருக்கிறார். is moving amidst you. நீ துக்கமா இருந்தால் If you are sorrowful, இந்த இடம் துக்கமா தான் இருக்கும். this place will be நீ sorrowful. மகிழ்ச்சியா இருந்தால் If you rejoice, இது மகிழ்ச்சியா இருக்கும். this place will be full of இந்த joy. இடம் உன் வாழ்க்கையை ஒன்று மாற்றாது. This place can never change your இந்த life. இடம் உன்னை மாற்றாது. This place cannot change you. நீ இந்த இடத்தை மாற்ற முடியும். You can change this place. நீ இந்த இடத்தை மாற்ற You முடியும். can change this இந்த place. இடம் உன்னை மாற்றாது. This place can never change இந்த you. ஆலயம் உன்னை மாற்றாது. This church cannot change இது you. வெறும் கட்டடம். This is just a building. நீயே ஆலயம். You are the temple of God. நீ மகிழ்ச்சியா இருந்தால் If you are இது joyful, மகிழ்ச்சியா இருக்கும். there is joy நீ here. துதித்தால் இது துதியினால் If you நிரம்பும். praise, நீ this place will விடுதலையா be joy. இருந்தால் இது விடுதலையா இருக்கும். If you are delivered, this place will be நானே delivered. ஆலயம். You believe. நீங்க விசுவாசிங்க. You ought to believe. நான் யாரு? Who am I? நான் தேவனுடைய ஆலயம். I am the temple of God. தேவன் எனக்குள்ளே ஒளியாய் பிரவேசித்திருக்கிறார். God has entered in me even as a என் light of the வாழ்க்கையிலே world. இனி துக்கம் இல்லை. No more sorrow, இனி அலறுதல் இல்லை. no more cry, இனி வேதனை இல்லை. no more pain. அதை நீக்கும்படியாகவே To redeem me. உலகத்திலே ஒளியாய் நான் வந்தேன். Jesus came even as a light to this ஒளியாய் world. வந்தேன். I came even as a light. நீங்கள் எங்கே வாருங்கள்? Where? நீங்கள் மீட்பரிடத்திலே அல்ல, Not to the redeemed, ஆண்டவரிடத்திலே அல்ல, not to the Lord. ஒளியினிடத்திலே வாருங்கள். You come to the light. நீங்கள் ஒளியினிடத்திலே வருவீர்களானால் If you would come to the light, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. that is the true light that enlighteneth any man in this நான் world. சொன்னது போல Even as I உங்கள் say, பயத்தை நீக்கிறது மாத்திரமல்ல, not only removing your உங்களை fear, தைரியப்படுத்துறது மாத்திரமல்ல, not only encouraging you, நீங்கள் மற்றவர்களை தேற்றுகிறவர்களாய் இருக்க மாற்றுவார். He would change you to comfort others. 48 ஆண்டுகளுக்கு முன்பதாக 48 years back, மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தேன். I was walking in the valley of எனக்கு death. முன்பாக இனி வாழ்க்கையே இல்லை என்று நான் There யோசித்தேன். was no more life before me. என் வாழ்க்கைக்கு ஒரு மரண இருள் என்னை சூழ்ந்தது. The shadow of death covered my life. அந்த கடைசி வேளையிலே At the last moment, என்னை தேவன் சந்தித்தார். God visited me. அந்த ஒளி சந்தித்தது. That light visited me. நான் சந்தோஷமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, Not only I ought to be எனக்கு joyful, அநேகருடைய வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறேன். that I may make everyone's அநேகரை life, நான் மகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிறேன். that I may make everyone happy. நான்
படித்ததினாலே அல்ல, not because I was நான் educated, பட்டம் பெற்றதினாலே அல்ல, not because I had the title. ஒரு ஒளி என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தது. A light visited my life. அதே மெய்யான ஒளி உங்கள் வாழ்க்கையை சந்தித்திருக்கு If விசுவாசிக்கிறேன். the true light has met your life, I believe. உங்கள் துக்க வேளையில் எங்கேயும் போகாதீர்கள். During times of sorrow, do not go anywhere. மெய்யான வெளிச்சத்துக்கு போங்க. Go towards the true light. எந்த துக்கத்தையும் மாற்றி உன்னை மகிழ பண்ணுகிற Can change any sorrow. மெய்யான ஒளி அந்த ஒளி. That's the true light. அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய துக்கத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல. Not only it changes the sorrow. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். We'll read one more verse. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் Acts 9, தயவு செய்து 3ஆம் வசனம் வாசி. 3rd verse. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது. ஒரு ஒளி சவுலை சந்தித்தது. A light visited Saul. நிறைய கவனியுங்கள். Consider me. ஒரு மனுஷனை ஒரு ஒளி சந்தித்தது. A light visited a man. இந்த ஒளி சந்திக்கும் முன்பதாக Even before the light could meet நமக்கு him, தெரியும் சவுலை தேவன் சந்தித்து அவனை பவுலாக மாற்றினார். God visited Saul and made him Paul. இந்த ஒளியை சந்திப்பதற்கு முன்பதாக Even before he could meet இந்த that light. மனுஷன் எப்படி இருந்தார்னு How was கேட்டீங்கன்னா this man? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் Philippians 3rd வாசிப்பீர்கள். chapter. 4ஆம் வசனத்தை வாசித்தால் Philippians 3:9. மாமிசத்தின்படி மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நான் மேன்மை பாராட்டலாம். So if I have to boast according to my body, I can. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இந்த மனுஷன் முன்னால உள்ள கார் சொல்றார், நான் யாரு? He is talking about his previous தேவனை life. சந்திப்பதற்கு முன்பதாக Before he could visit God, நான் விருத்தசேதனம் பெற்றேன், I had received circumcision. நான் பரிசேயன், I was a Pharisee, நான் இஸ்ரவேலன், Israelite. பக்தி வைராக்கியம் உள்ளவன், I was zealous for God. என்னுடைய முன்னோரிலே அநேகரை காட்டிலும் பக்தியில I வைராக்கியமானவன். was zealous more than my ancestors. அவர் இருந்த காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணத்தின்படி, According to the law, நியாயப்பிரமாண வசனத்தின்படி என்ன ஒருவனுக்கு குற்றச்சாட்ட முடியும். nobody could accuse me. வசனத்தின்படி வாழ்ந்த I lived according to the word. இது இவர் தன்னுடைய மேன்மையாக சொல்லுகிறார். He says highly. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை Such a man, ஒளி சந்தித்தது. we find the light met him. அவன் கீழே விழுந்தான். He fell. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? What am I to do, O Lord? அந்த மனுஷன் இப்ப ஊழியக்காரனா மாறிட்டாரு. Now he has become the servant of இப்போ God. தன்னுடைய வாழ்க்கையை எழுதுகிறாரு. Now he writes about his life. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 1 Timothy தேவனுடைய 1st நாமத்துக்கு chapter, மகிமை உண்டா 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 13th verse. முன்னே நான் தூஷிக்கிறவனும், யாரு? முன்னேனா எப்போ? When? முன்னேனா எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, Before being saved. ஒளி சந்திப்பதற்கு முன்பதாக, Before the light could meet him. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக, Before he could come across இவர் Jesus. வாழ்க்கையிலே ஒளி படுவதற்கு முன்பதாக, Before the light fell on him. முன்னே நான் தூஷிக்கிறவன், I was a blasphemer. முன்னாலே நான் I துன்பப்படுத்துறவன், was a persecutor before. முன்னாலே நான் கொடுமைப்படுத்துறவன். I was injurious. என்னப்பா பிலிப்பியர்ல எழுதி இருக்கிறீங்க? In Philippians, நான் பரிசேயன், I'm Pharisee. நான் இஸ்ரவேலன், I'm an Israelite. நான் விருத்தசேதனம் I've பண்ணப்பட்டவன், taken circumcision. பக்தி வைராக்கியம் உள்ளவன், I'm zealous for God. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். One cannot be accused according to the law. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது. Everyone knows of it. பட் அவருடைய வாழ்க்கையில யார் தெரியுமா? What was there in his life? தூஷிக்கிறவன், He was a blasphemer. He துன்பப்படுத்துறவன், was a persecutor. He was கொடுமைப்படுத்துறவன். injurious. அந்த மனிதனை சந்தித்த போது When the lights அந்த மனுஷன் met இப்ப him, எப்படி ஆயிட்டார்னா what he became? ஊழியனாக மாறிட்டார். He became the servant of God. இப்ப எழுதுறாரு. Now he writes. 1 கொரிந்தியர் 11:1 வாசித்தீங்கன்னா, நான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றவர்களாய் இருங்கள். Be followers of me even as I follow Christ. முன்னால நான் யாரா இருந்தேன்? Who was I earlier? முன்னால யாரு? Who was I?
எனக்கு எல்லாம் மேனே பாட்டு எல்லா காரியம் இருந்துச்சு. பக்தி இருந்துச்சு, பிரமாணம் இருந்துச்சு, விசேஷம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. circumcision. ஆனா Yes. இத்தனை சிலாக்கியம் இருந்தாலும் வாயில தூஷணம் போகல. Having all these privileges, he could not help blaspheming. இத்தனை இருந்தாலும் அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது என்னை விட்டு போகல. He could not help condemning others. இத்தனை இருந்தாலும் அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தினேன், அதுல Having சந்தோஷம் all this, he பார்த்தேன். was injurious to others. ஆனா Yet, ஒளி என்னை சந்திச்சது. the light visited me. நான் ஊழியனானே. I became the servant of இப்ப நான் God. என்ன சொல்றேன் தெரியுமா? What do I say now? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Even as I follow Christ, லைஃப் என்ன ஆச்சு follow me. தெரியுமா? வெளிச்சம் வந்த போது The light came. லைஃப் மாதிரியா His மாறிடுச்சு. life became an example to others. முன்னால கொடுமை செய்து அடித்து உதைத்து கல்லெறிந்தாகிலும் மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ணினான். Earlier he was a persecutor. He threw stones and made others வாழ்க்கை to என்ன obey தெரியுமா the law. சொல்றான்? நான் யூதனுக்கு யூதனை போல ஆனேன், So I became a Jew, கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல ஆனேன். even a Greek, எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. somehow to save some. நான் எல்லாம் முன்னாலே எப்படிச்சுதான், டேய் இயேசு வணங்குன உன்னை கொன்னு தீத்துருவேன். If you worship Jesus, I'll kill you. இப்போ அவனை போல மாறி எப்படியாயிலும் ரட்சிக்கணும் எப்படின்னா தாழ்மையா மாறிட்டான். So he became humble. So ஒரு we are கொடுமைக்காரன் தாழ்மையாய் மாறிட்டான். one who was condemning ஒரு others, தூஷிக்கிறவன் அன்பா மாறிட்டான். one who was blaspheming has இப்ப அவனை become full of love. கல்லெறிஞ்சாங்க, Earlier they threw அவனை stones, துப்புனாங்க, they spat on அவனை him, தூஷித்தாங்க, they blasphemed. அத்தனையும் சகிச்சான். He was able to bear everything. அவன் சொல்லுங்க, நான் சகித்தேன், He said, I bore பாடுகளை சகித்தேன். the suffering. முன்னால பாடு படுத்தினான், Earlier இப்ப he made others பாடுகளை suffer. சகித்தான். Now he is able to bear the இப்ப suffering. கொடுமை படுத்தினான், Earlier he persecuted. இப்போது கொடுமையை Now சகித்தான். he is able to bear the persecution. முன்னாலே தூஷித்தான், Earlier he blasphemed. இப்ப அன்பு செலுத்தினான். Now he is able to give out his love. வாழ்க்கையை மாதிரியா மாத்தினான். His love became an example. ஒளி சந்திக்குமானால் When the light would meet, சந்தோஷம் மாத்திரமல்ல, வாழ்க்கை மாற வேண்டும், not only happiness, your life ought சுபாவம் to மாற turn. வேண்டும். Your character ought to நிறைய change. பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, If you say you have been saved, வாயில இருக்கிற தூஷண வார்த்தைகள் இன்னும் போகல. the blasphemous words have not departed. வாயை திறந்தால் அவர்கள் பேசுகிற வார்த்தை Look at the words when they open the mouth. அவ்வளவு அருவருப்பான வார்த்தை. It's full of abomination. உள்ள ஒளி இருக்கா? Light is there in you. வெளிச்சம் இருக்கா உள்ள? Whether there is light in you, நீ இருள் இருக்க கூடாது, you should not abide in light. நீ தூஷிக்கிறவன் இருக்க கூடாது, Or you should not நீ blaspheme. கொடுமைக்காரனா இருக்க You கூடாது, should not be a persecutor. நீ மற்றவர்களை கொடுமைப்படுத்த இருக்க கூடாது. You should not be நீ injurious. யாரா இருக்கணும்? Who should you be? ஒரு மாதிரி இயேசு இந்த You ought to set உலகத்துல, an example. இயேசு இந்த உலகத்துல பொன்னை சம்பாதிச்சு வைக்கல, Jesus never வெள்ளியை gathered சம்பாதிச்சு gold வைக்கல, or silver. பெரிய மாட மாளிகளை சம்பாதிச்சு வைக்கல. Never the palaces. தம்முடைய ஊழியர்களாகிய தம்முடைய ஊழியர்களை விட்டு விட்டு போகும்போது வெறுமையாய் Left விட்டு the விட்டு disciples. போனார். He left them barren. ஆனா ரெண்டு காரியம் வச்சுட்டு போனார். He left two things. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், My peace I give it to thee. என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து விட்டு I போகிறேன். set an example that he may follow my இயேசு இந்த footsteps. ரெண்டு காரியம் வச்சுட்டு போனாரு. Jesus kept two things. ஒன்னு சமாதானம், Peace. ரெண்டாவது மாதிரி. Second is example. ஒன்று சந்தோஷம், இன்னொன்று மாதிரி. Happiness, example. நம்முடைய வாழ்க்கையில என்ன வச்சுட்டு போறோங்கிறது முக்கியம் இல்ல. What we keep in our life is உங்க not. பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வீடு வாங்கி வச்சீங்க, What about the உங்க houses? பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சீங்க, Bank balance உங்க for பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சபதரிச்சு வச்சீங்க, What have you gathered? அதெல்லாம் முக்கியம் இல்ல. உன் That is வாழ்க்கைய not important. மாதிரியா வச்சுட்டு போ. Your life ought to be an example for your children. எக்ஸாம்பிள் லைஃப். Exemplary life for your இயேசு children. எதுக்கு இந்த உலகத்துல வந்தார்? What for Jesus came to this world. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை People கண்டார்கள். living in the light saw great அந்த வெளிச்சத்தை darkness, saw great பின்பற்றும்படியாக, light. To வெளிச்சத்தை follow that light. பின்பற்றும்படியாக. The என் people வாழ்க்கை follow. எப்படி இருக்கணும்? How should our life be? என் வாழ்க்கை ஒரு மாதிரி, My life ought to be an example. மாடல். It ought to be a model. முன்னால் எப்படி இருந்தேன்? How was I earlier? தூஷிக்கிறவனா I இருந்தேன். was blaspheming, மாதிரியா மாறிட்டனா? whether I have become an example. புதுமைக்காரனா இருந்தேன். I used to condemn, மாறிட்டனா? whether I have changed, நான் மாறிட்டனா? whether I have changed, ஒளி வந்த வாழ்க்கையை மாத்திச்சா? whether the light has come and changed my ஒளியின் life. பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். So walk as a நீ children of light. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், You say that you're ஒளியை saved. கண்டேன் என்று You சொல்லுகிறேன். say that you're பட் saved. ஒளி என்னுடைய வாழ்க்கை என்ன மாற்றத்தை உண்டாக்கிச்சு? What about the light? What changes has it brought? என் அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, கர்த்தர் நமக்கு மனதிறங்குவாராக.
May the Lord open, ஒளியிலே இராதபடிக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும்படி that he may not be in darkness. that இந்த they may be light. உலகத்துக்கு நான் வந்தேன். I came to this world. அப்படியே நான் அந்த உலகத்துக்கு நான் வந்தேன்னு தெரியுமா? You know why I came to this world? உங்களுக்கு கார் தர்றதுக்கு இல்ல, உங்களுக்கு கார் தர்றதுக்கு இல்ல, Not to give you, உங்களுக்கு பங்களா தர்றதுக்கு இல்ல, not to give you, உங்களை ஆசீர்வதிச்சு பெரிய மேன்மேல வைக்கிறதுக்கு இல்ல. not to bless you and exalt you. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் Reason as to why Jesus came to this தன்னை world, மாதிரியாய் வைத்து விட்டு போக, that he may set himself as an example, உன்னையும் மாதிரியாக இந்த உலகத்துல வைக்க. that he may keep you as an நம்முடைய example. வாழ்க்கை ஒரு மாதிரி. Our life should be an example. வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் நடுவில் இருந்து ஓடி மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களை போல இருங்கள். Be as the even as a மந்தைக்கு sheep. முன்ன நடக்கிற ஒரு கடா மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசியும். So every believer has got என்னுடைய to be. அதனால தான் பவுல் சொன்னார், The Paul said, தீமோத்தேயுவே Timothy, நீ மாதிரியாயிரு. be an example உன்னுடைய அன்பிலே, உன்னுடைய கற்பிலே, உன்னுடைய in your விசுவாசத்திலே life, in your chastity, You are in your example. faith. You ought to set நீ an example. மாதிரி. You ought to set an நான் example. சொல்வேன், எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாதிரி. So whether the parents are an example to the உங்கள் children, பெற்றோர் உங்களுடைய மாதிரிகளை பிள்ளைகள் மாதிரியை பின்பற்றுவார்களா? whether the children will follow your example, உங்கள் பிள்ளைகள் உங்கள் மாதிரி இருப்பார்களானால் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? if the children would be like you, what about the family? நீங்கள் மாதிரிகளாயிரு. You ought to set an example. நான் அடிக்கடி சொல்லுவேன், I say often, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ரொம்ப செல்லமாய் வளர்த்தான். a father tampered his child. சிறு வயதிலேயே அவருடைய அந்த பையனுடைய சின்ன வயதிலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. From his young age, the அப்பா mother ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. passed. And the father just, பெரிய கோடீஸ்வரன். he was a multi-millionaire. அந்த வீட்டில் நிறைய அறைகள் இருந்தன. Several rooms, ஆனால் அந்த தகப்பன் அந்த பிள்ளையோடு தான் படுத்து உறங்கினான். but the father slept along அவனை with his son. அவ்வளவாய் நேசித்தான். So much so he loved his son. ஒரு நாள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது One day when he was asleep, திடீரென்று பையன் எழும்பினான். the son rose up. எழும்பினா பக்கத்தில் படுத்து அப்பாவை காணோம். He could not see his father. அவன் அங்கங்கே போய் தேடினான், அப்பாவை அறை முழுவதும் தேடினான். He went and sought his அப்பாவை காணல. He could not seek his father. அப்பா இந்த 12 மணிக்கு எங்கே போயிருப்பாங்க? Where father would have gone at 12 o'clock. அவன் திரும்ப தூங்கிட்டான். He slept again. அடுத்த நாள் இதே நேரத்துக்கு எழுப்பினான். So next day, the same time he got up, அப்பாவை காணல. he could not see his father. அவன் யோசித்தான், அப்பா என்ன அறியாம எங்கேயோ நைட்டு 12 o'clock அப்பா போறாங்க. My father, without my knowledge, என்ன அறியாம அப்பா போறாங்க. my father is departing without my knowledge. நாளைக்கு அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன். Tomorrow somehow it's, அவன் தூங்க படுத்துக்கிட்டான். he மணி appeared as, கரெக்டா 12 அடிச்சது. it was 12 o'clock. கண்ணை மூடிக்கிட்டான். He just closed his eyes. அப்பா மெதுவா பெட்ஷீட்டை நைக்கிட்டு பையனுடைய முகத்தை வந்து பார்த்தாரு. He came and saw the face of the son. பையன் கண்ணை இருத்தி மூடிக்கிட்டான். The son had closed his eyes. அவன் நினைச்சிட்டார் பையன் தூங்கிட்டான். He thought his son slept. மெல்ல எழும்பினாரு. Slowly he got up. பேக் டோர் ஓபன் பண்ணாரு. He opened the back door. அவன் பார்த்துக்கிட்டே நின்னா. He kept on seeing him. அப்பா பின்னாலே, அப்பா வெளியே போனாரு, பின்னாலே வந்தான். The father departed, likewise the son followed. கீழே மழை பெய்துட்டே இருக்கு, லேசா தூரிக்கிட்டு இருக்கு. It was slightly நல்லா rain. அப்பா போன ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி நல்லா இருக்கு. The steps. ஒன்னொன்னா பார்த்துட்டு போயிட்டான். He went on following the footsteps of அப்பா கொஞ்ச தூரம் போய் father, having gone some ஒரு distance. ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து ஒரு கப்பு ஒயினை வாங்கினாரு. He sat in a wine shop and purchased wine. அவர் நினைச்சிட்டாரு பிள்ளைக்கு நம்ம ஒயின் குடிக்க தெரியக்கூடாதுன்னு. The son should not know that. ஒயினை வாங்கி வாய் பக்கம் கொண்டு போனாரு. டேடின்னு கூப்பிட்டான். When he was about to place the wine, his father, அவர் அப்படியே அந்த ஒயினை வச்சுட்டு மகனை பார்த்து அதிர்ந்தவராக, எப்படிடா வந்தேன்னு கேட்டார். he was stunned to see his son. He said, "How come you followed me?" அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What? டாடி, உங்களுடைய ஒவ்வொரு அடிச்சுவடையும் நான் பின்பற்றி வந்தேன். I've been following each and every steps, every footsteps. உங்களுடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்ஸையும் நான் பின்பற்றி வந்தேன். I followed every footsteps of yours. நம்ம பிள்ளைங்க தூங்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. Do not think that your children sleep. நம்ம பிள்ளைங்க பார்க்காம நினைச்சுக்காதீங்க. Do not think that your children do not நம்முடைய watch. ஒவ்வொரு அடியையும் பின்பற்றி வருகிறார். Children are following each and every footstep of ours. என்ன மாதிரி வச்சிருக்கோம்? நம்ம நினைச்சுக்கிறோம் சொத்து வச்சிட்டோம், வீடு வச்சிட்டோம், We have kept கார் well, வாங்கி house, கொடுத்துட்டோம், பங்களா கொடுத்துட்டோம், given a bungalow, என்னெல்லாமோ கொடுத்துட்டோம். we have given several things. ஆனா என்ன கொடுக்கலன்னு சொன்னா, What have we not given? மாதிரியான லைஃபை கொடுக்கல. We have not set an exemplary life. மாதிரி லைஃபை கொடுக்கல. We have not given. இயேசு இந்த உலகத்துல ஒன்றையுமே கொடுக்கல. Jesus never gave anything. ஆனா in this world. மாதிரியான வாழ்க்கையை விட்டுட்டு போனாரு. He left his exemplary life. அதனாலதான் கிறிஸ்தவனுக்கு நிலைச்சிருக்கு. Because of that, Christianity. அவர் கோடிக்கணக்கான சொத்தை வச்சிருந்தார்னா Had he kept- அத்தனை பேர் கூறு போட்டே தின்றுப்பான்.
So they would have parted with him, and அன்றைக்கே அடிச்சு பிடிச்சு உனக்கு அந்த வீடு எனக்கு இந்த வீடு சண்டை போட்டே செத்துருப்பான். they would have quarreled and they would have fell. சபையே நாசமாகி போயிருக்கும். The church would have ஆனா been இந்த scattered. தேவன் எனக்கு சொத்து வைக்கல, God has not kept any. மாதிரியை வச்சுட்டு போனார். He kept an example. கிறிஸ்தவம் ஒரு மாதிரியின் வாழ்க்கை. The Christianity is a life of நாம example. தூஷிக்கிறதுக்கு கூடாது, He could not have, மற்றவர்களை துக்கப்படுத்துறதுக்கு கூடாது, not he should cause மற்றவர்களை sorrow. வேதனைப்படுத்த கூடாது, He should not pain others. மற்றவர்களை கொடுமைப்படுத்த கூடாது. He should not persecute others. இவைகள் இருக்குமானால் If these be there, நான் முன்ன உள்ள வாழ்க்கை தான் வாழ்றேன், so I am living my earlier முன்ன life. உள்ள வாழ்க்கை தான் வாழ்றேன். The earlier life, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. change came in நான் my life. கொடுமை செய்கிறவன் அல்ல, Not that I should be a persecutor, நான் தாழ்ந்து போகிறவன், that I may be humble, நான் பணிந்து போகிறவன். that I may humble myself, எல்லாருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன். that I may lead a life pleasing to all. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். The Lord was with Samuel. அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். He led a life pleasing God and இன்னைக்கு mankind. அப்படிப்பட்ட சாமுவேல் நமக்கு தேவையில்லையா? Whether we don't need such Samuel, நமக்கு தேவையில்லையா? whether we don't need such Samuel, இயேசுவின் சுபாவங்கள் நம்மகிட்ட வந்துருச்சா? or whether the character of Jesus is எத்தனை coming. வைராக்கியங்கள், எத்தனை விரோதங்கள், எத்தனை கோபங்கள், எத்தனை மன்னிக்க முடியாத சுபாவங்கள், Trials, இவைகளெல்லாம் முன்னே Unforgiving பழைய nature. பிசாசுடைய அனுபவங்கள். All these are the characters of the பகையும் devil. வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசு, அங்கே இருளிலே வாழுகிறார்கள். Strife and stubbornness, they are living in வெளிச்சத்திலே darkness. என்ன இருக்கிறது? What is there in light? மன்னிப்பும் இரக்கமும் மனதுருக்கமும் விட்டு கொடுத்தலும் Forgiveness, வெளிச்சத்திலே mercy, இருக்கிறது. humbleness, everything is there in light. தேவனே அந்த வெளிச்சத்துக்குள்ள என்னை கொண்டு வா. God, bring me to this light. மூன்றாவதா Thirdly, வெளிச்சம் என்ன செய்யும்? what about the light? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 Corinthians 4, 6ஆம் வசனம் சீக்கிரம் வாசி. 6 verse. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். வெளிச்சம் எங்க வந்துச்சு? What about the light? Where has it come? தேவனுடைய முகத்திலே உள்ள ஒளி, The light in the face of God. எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தது. Oh, it is now shining in our heart. இதயத்துல வந்ததுனால Since it has come in our heart. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, எந்த வல்லமை? What? அவருடைய முகத்திலே உள்ள ஒளி, அது வல்லமை. That is the power. அந்த வல்லமை எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகத்தான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறபடி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை அல்லது அந்த வல்லமையை, அறிவாகிய அந்த வல்லமை ஒளியை that is knowledge and light. இருதயத்தில் பெற்றிருக்கோம். We have received in our heart. இருதயம் என்னது? What about a heart? இது ஒரு மண்பாண்டம். It's an earthen vessel. இது ஒரு மண்பாண்டம். It's just an earthen vessel. இந்த இருதயம் ரொம்ப வீக்குங்க. This heart is very weak. சந்தோஷம் வந்தாலும் நின்றும். So even if there's joy, it would stop. துக்கம் வந்தாலும், if sorrow comes, it would stop. ஒருத்தர் வந்து சொன்னாரு, பாஸ்டர், One came and இந்த மரண செய்தியை அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொன்னா செத்து. I do not know how to convey the message of death. If I inform him, he would die. துக்கம் என்ன செய்யாது, இருதயம் என்ன செய்யாது? What about the heart? ரொம்ப மண்பாண்டங்க, அது ஒரு பலவீனமான மண். It's a weak earthen ரொம்ப vessel. அழகா இருக்கு இந்த கப்பு, This cup நல்லா is அழகா so வச்சிருக்காங்க, தம்பா நல்லா அழகு படுத்தி வச்சிருக்காங்க. So beautifully it has been. ஆனா என்ன தெரியுமா, இதுக்கு பேரு சீமா மண்ணு. It's China clay. சைனா மண்ணு. சைனா மண்ணா சீமா மண்ணா? China clay. மண்ணு. Mud. அது சைனாவுல பண்ணதோ இந்தியாவுல பண்ணதுக்கு மண்ணு. It's just dust, mud. இருக்கிற வரைக்கும் அழகா இருக்கு. As long as it is தட்டி there, தவறி கீழே விழுந்துச்சு, the moment it falls, சுக்குநூறா போயிடும். it will be broken to pieces. சுக்குநூறா போயிடும். இது பலவீனமானது. It's weak. ரொம்ப அழகா இருக்கு, It's so பட் beautiful. பலவீனமானது. It's weak. அவர் சொல்றாரு, He says, இந்த மண்பாண்டங்களிலே வல்லமையை நாங்கள் பெற்றோம். we have received the power in the earthen இது vessel. என்னவா? What about the heart? ரொம்ப துக்கம் வந்தாலும் போயிடும், If sorrow comes, சந்தோஷம் வந்தாலும் if happiness போயிடும். comes, the heart. எப்ப நிக்குன்னு தெரியாது. We do not know when the heart will ஆனா stop. Yet, இந்த இருதயத்துல இந்த வல்லமையை பெற்ற போது, having received the power in our heart. அடுத்த வசனம் சொல்லுது, Next verse. எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி
போகிறது. இந்த வல்லமை இந்த இருதயத்துல வந்தது, வெளிச்சம் வந்ததுனால When the light has come, and the power has come, எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் we are troubled on every side, ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, yet not distressed. கலக்கம் அடைந்தும் கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது, மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. உடைகிறதில்லை. So even if you are persecuted, not forsaken, cast down, but not destroyed. இது எந்த பக்கம் நிற்க வேண்டியதில்லை. So it need not have to stay. ஒரு இரும்பெடுத்து ஒரு பக்கம் அடிச்சா போதும், எல்லாம் நொறுக்கிறோம். Just a hit with the iron rod is enough. ஆனா இந்த மண்பாண்டம் எந்த பக்கத்துல பிடிச்சு நெருக்கினாலும் உடையாது. Even if it is being crushed from all sides, it will not be broken. அப்படி ஒரு மெட்டலை இதுவரை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். I think they have not come across such. எந்த ஒரு மண்பாண்டத்தை வச்சு எந்த பக்கம் அடிச்சாலும் உடையாத மண்பாண்டம் இருக்கா? Whether there is any earthen vessel that cannot be நீங்க broken. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல. No. மண்பாண்டம் உடைஞ்சிரும். The earthen vessel. நாங்க சொல்லிருக்கு எந்த பக்கம் அடிச்சாலும் உடையாது. So even if தள்ளுனாலும் கீழே விழுந்தாலும் உடையாது. even it is மனம் முறிஞ்ச அப்ப நான் நினைக்கிறேன் துக்கம் வரும், sorrows would come, நெருக்கம் வரும், constraints would come, மனம் முறிவு வரும், ஆனா heart would கலக்கம் be வரும். broken, troubled. இது ஒண்ணும் முறிஞ்சு போகாம நிமிர்ந்து நிக்கும். This would not break, would ஏன்னு சொன்னா stand. இந்த மண்பாண்டத்திலே ஒளியினால் உள்ள பலன் இருக்கிறது. There is the power of the light in the earthen vessel. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால உடையாது. It would never ever break. ஒளி ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே வருமானால் If the light comes into the heart, எதுக்கும் உடையவே மாட்டான். he would never break. தைரியமா இருப்பான். He would stand bold. அதான் இயேசு சொன்னார். Jesus said, மத்தேயு 7ஆம் அதிகாரம், Matthew 7, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to the உண்டாவதாக. name of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், Gospel of தயவு Matthew செய்து 7, 24ஆம் வசனம் வாசிங்க. verse 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நல்லா கவனிங்க. பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எந்த வீட்ல? எந்த வீட்ல? Where did the winds blow? கர்த்தருடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்து கட்டின வீட்ல என்ன வந்துச்சா? A house that is built according to பெருமழை வந்தது, the rain came, பெருமழை சொரிந்தது, the floods came, காற்று அடித்தது, the winds blew, புயல் அடிச்சது. and the அடிக்குமா அடிக்காதா? whether it would break. வசனத்தின்படி வீடு கட்டினா புயல் அடிக்குமா அடிக்காதா? So when the house is built according to the word, உங்களை யாரும் ஏமாத்த விடாதீங்க, புயல் அடிக்கும். definitely the tempest would come. புயல் அடிக்கும், The tempest would come, பெருமழை சொரியும், and the rains would descend. பெருவெள்ளம் வரும். The floods would come. ஆனா Yet அந்த வீடு அசையாது. the house would not be shaken. அந்த வீடு அசையாது. The house would not be moved. வசனத்தின்படி கட்டப்பட்ட வீடு அசையவே அசையாது. The house built according to the word of God would never be shaken. நினைக்காதீங்க, பாடு இல்ல நினைக்காதீங்க. Never ever think there won't be any problem. தேவனுடைய நாமம் இன்னைக்கு சில சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Pastor, அவருக்கு என்ன இப்போ? what is there for pastor? Is நினைச்சா அமெரிக்கா, நினைச்சா லண்டன், many things he can go. அவர் கார்ல பங்களா. What about the car and his அவருக்கு என்ன? bungalow? What shortcoming is he having? சும்மா வரல பிரதர். It never came just like that. வந்த நெருக்கங்கள், Look at the constraints that I passed, வந்த அவமானங்கள், the shame that I bore. இன்னும் நெருக்கம் இல்ல நினைச்சுக்காதீங்க. Do not think there are no more constraints. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நெருக்கம் நினைக்காதீங்க. Just because I am smiling, it does not mean that I am சாகர வரைக்கும் நெருக்கம் இருக்கு. constraints even up to my death. சாகர வரைக்கும் நெருக்கம். Constraints. உபத்திரவம் போகவே போகாது. Problems would never depart. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, திரும்பவும் சொல்றேன் இருக்கா. I tell you again. சிரிக்கிறதுக்கு இல்ல, உண்மையாவே சொல்றேன். சாகர வரைக்கும் நெருக்கம் போகாது. Constraints would not leave you up even up to your death. ஒரு பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்தாங்க. There was a grandmother and a grandfather. தாத்தாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எடுத்ததுக்கெல்லாம் உதைக்கிறது. Grandfather used to beat his grandmother. இந்த பாட்டியை என்ன பண்றது, கட்டியாச்சு, வருஷத்தை போத வாங்கி தான் இருக்கணும். So she used to bear all the beatings. இப்போ வயசு 70 ஆயிடுச்சான். Now they are 70 years old. இப்போ பாட்டி சொல்லிச்சான், அந்த பாரு இது வரைக்கும் எல்லாம் ஓச்சு வளர்த்துட்டீங்க. So far you have been. இனிமேல் கை வச்சிங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். If you place my hands on me, I'll go to my mother's house. எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். I'll go to my mother's house. இந்த கிழமை அப்பவாது பயந்து உட்கார்ந்து இருக்கணும். What about the old man? He should have feared that. அதே கோவத்துல அடிச்சிட்டார். So he பாட்டி கோவம் வந்துச்சு.
உடனே நல்ல வசதி உள்ள பாட்டி She was very comfortable. நேரா லாரிக்காரனுக்கு சொல்லி ஃபோன் பண்ணி லாரிக்காரன் வந்துட்டான். ஏத்துறா சாமான்லாம் ஏத்துறா. And all the, சாமான்லாம் ஏத்திட்டே இருந்தாங்க. தாத்தா பார்த்தாரு, இந்த கிளவி போயிட்டா நாளை காலைல கஞ்சி வச்சு தர்றது யாரு? if this grandmother goes, who would prepare me the pot? நாளைக்கு காபி கிடைக்காத. I would not have coffee. வெள்ள என்ன பண்ணது எல்லாம் ஜாமான் எடுத்து போய் இவரு பீரோக்கு பின்னால லாரில ஏறி பின்னால உட்கார்ந்துட்டாரு. Slowly he went and sat inside the இது bureau. கதையெல்லாம் It's not a story. தாத்தா ஏறி பீரோக்கு பின்னால நின்னுட்டாரு லாரில. The grandfather stood behind the பாட்டி கோவத்துல சாமான்லாம் ஏத்திட்டு போயாச்சு அம்மா வீட்டுக்கு. She took all her luggage and went to her போய் mother's. சாமான் இறக்குறா, தாத்தா அங்கிருந்து இறங்கி வராரு. So when the load was removed, the luggage was discarded. The இந்த பாட்டி grandfather, சொல்லிச்சான், உபத்திரவத்தை விட்டாலும் உபத்திரம் என்ன விடாது. even if I leave the problem, this problem would not leave me. உபத்திரம் வேண்டாம்னு சொன்னாலும் உபத்திரம் விடாதுப்பா. I said, சாவர வரைக்கும் விடாது. so even up to your death, you would have to தேவனுடைய face நாமத்துக்கு problems. மகிமை உண்டாது. Glory be to நம்ம the அதுக்கு name தான் of God. வந்திருக்குங்க. உபத்திரவத்தின் வழியாக நாம கடந்து போகணும். We have to pass through this valley. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the name of God. நான் பாட்டு புஸ்தகம் நல்ல பாட்டு. குதூகலம் நிறைந்த நன்னாள் அதி விரைவில் தோன்றிடுது. இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம். நானும் சம சொல்றேன். பிரேயர் அவசரம் இந்த பாட்டு பாடினாங்க. பாடி நல்லா ஆராதிச்சாங்க. ஆராய்ச்சி இந்த ஆராதனை நடத்தினவர் நினைக்கிறேன். அவரு பாட்டு முடிச்சு ஆராதனை முடிச்சு பாத்ரூம் போனார். அங்க வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. So he went to the bathroom, he slipped, he broke his வலிக்கு leg. விழுந்து அடி. இப்ப என்ன பாட்டு போனாரு மேல? குதூகலம் நிறைந்த நன்னாள் அதி விரைவில் தோன்றிடுது. இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே. So happiness and peace are always, no more sorrow, no more pain. இப்பதான் துன்பம் எல்லாரும் பாட்டு போல அடி there's no வாங்கி more pain. காலை Now தூக்கி நொண்டிட்டு வராரு. Now he's limping and coming back. உடனே அன்றைக்கே பா சுந்தரையா அந்த பாட்டை மாத்தினாரு. So immediately Pastor Sundaramaya changed the song. இப்ப என்ன தெரியுமா அந்த பாட்டுல இருக்கு? முன்னால என்ன இருந்துச்சுன்னா, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம். இருந்த பாட்டை மாத்திட்டு அதுவரை இருக்கும் துன்பம் இல்லை. அப்ப துன்பம் எது வரைக்கும் இருக்கும்? Pain and problem would persist. சாவர வரைக்கும், மாம்சம் இருக்கும் வரைக்கும் அதுக்கு நோவு இருக்கும். As long as you are there in the flesh, there will be the எந்த pain. நோவு என்ன அசைக்காது. No pain can change me. அதனால தான் கல்யாணம் ஆகிற அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு நான் சொல்லிடுறது. பொண்ணுக்கு அம்மா I பொண்ணு tell the bride and எல்லா பொண்ணுக்கு சொல்லி விட்டுருது. இத பாரு, நீ தலைமையில போட்டிருக்க லேஸ் 50 கிராம் இருக்காது. it may be 50 grams. இத 4 பொம்பளை தூக்கிட்டு வரா. 4 girls are carrying that. 4 தூக்கிட்டு வருதுங்க. So no, 4 girls are carrying it. ஏமாந்து போயிடாதம்மா. Do not be deceived. வாழ்க்கையெல்லாம் இப்படி தூக்கிட்டே Do not ever think that you'll be carried all along. போயிடாத. Do not be deceived. 2 மணி நேரம் தான் நீ மணவாட்டி. 2 hours you would be அப்புறம் அவ்வளவு பேர் உன்னை வாட்டி எடுத்துருவான். then he would have மாமியார் ஒரு பக்கம் மாட்டுவா, அவன் ஒருத்தன் மாட்டுவான், எல்லாம் ஒருத்தன் mother-in-law on வாட்டி one hand. வாழ்க்கையே உன்னை வாட்டி எடுத்துருவான். Your life would become a இந்த turmoil. லேச தூக்குற மாதிரி வாழ்க்கையெல்லாம் தூக்கிட்டே வருவான்னு நினைச்சிடாத. So do not be deceived by all this clamor. என்ன வந்தாலும் Come what may, எந்த பக்கம் இருக்குனாலும். whether I'm அதனால constrained. தாங்க பவுல் சொன்னாரு, Paul said, பிரதர், Brother. பசி வந்தது, hunger came, அடி வந்தது, smoting came, பட்டினி வந்தது, நிர்வாணம் வந்தது. nakedness came to இவை me. எல்லாவற்றிலும் Amidst all that, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். we are இது overcome. ஒன்று எங்களை பிரிக்க முடியாது. Nothing can separate us. ஏன் தெரியுமா? You know why? இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி The light that is the எங்கள் knowledge of the face of இருதயத்திலே Jesus. பிரகாசித்தது. It enlightened our hearts. அந்த ஒளியின் இடத்துல போங்கய்யா. So come to that light. அந்த ஒளிக்கு முன்னால் முழங்கால் படிடுங்க. Go on your அந்த knees. ஒளி இருதயத்துல பிரகாசிக்கட்டும். So let that light shine in அந்த your heart. ஒளி உள்ளத்திலே பிரவேசிக்க 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 As the light shines in your heart, ஒரு மண் பாண்டத்தை உடைக்க முடியாத பாத்திரமாய் மாற்றி விடுகிறது. even as an earthen vessel that ஒரு can never be. பலமுள்ள பாண்டத்தை பலமுள்ள பாண்டமாய் மாற்றி விடுகிறது. So one
the vessel that was weak is ஒரு made strong. நொறுங்குகிற பாத்திரத்தை தைரியமுள்ள பாத்திரமாய் A மாற்று. vessel that could be broken becomes a vessel of அதுவே ஒளி செய்கிற வேலை. that is the work of the light. இன்னைக்கு எதற்கெல்லாம் எடுத்து சோர்ந்து படுத்து விடுகிறது அல்ல. Not being weary and faint. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணின எலியா, Elijah whom பாகால் திகழ கொன்ற எலியா one who ஒரு killed ஏசபேலுக்கு முன்பாக நின்று கொண்டு சொன்னான், standing before நான் Jezebel, செத்தா பரவாயில்லை, never mind if I நான் die, செத்தா பரவாயில்லை. never mind if I die. அவன் போய் படுத்தான். He went and lay down. ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து தேற்றினார். God gave him food and comforted him. ஆண்டவர் சொல்லல, The Lord never said, மகனே my son, பயப்படாதே, do not fear, தைரியமாயிரு, be bold. நீ ஒன்றும் கவலைப்படாத, Do not be ஏசபேலை நான் கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் எந்த வார்த்தையும் அவர் சொல்லல. He never uttered உனக்கு a word. என்ன வேலைங்க, What is the உனக்கு work என்ன you வேலை? have? அவங்கிட்ட போய் தைரியமாருன்னு சொல்லல. He never asked him to be courageous. தேவன் அவனை பலப்படுத்தினார். God strengthened அந்த him. பலத்தினாலே 40 நாள் நடந்தான். 40 days he walked in the mount of Horeb. தைரியமாச்சு தேவ I tell you, பர்வதம் boy, வரைக்கும் நடந்தான். He walked in the mount of இப்பதான் நம்ம God. வாழ்க்கையில ஏசபேல் வருவாங்க. Jezebel would come. நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் நம்மை சந்திக்கும், Challenges may come across. நெருக்குதல்கள் நம்மை சந்திக்கும். Constraints may face our life. எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிற ஒளியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். The light that is able to empower us என்னை to stand. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Through Christ who strengthens me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. I have the strength to overcome. எல்லாவற்றையும் தாங்க எனக்கு பலன் I இருக்கிறது. have the strength to bear everything. எல்லாவற்றையும் பொறுக்க எனக்கு பலன் I இருக்கிறது. have the power to overcome. எந்த பக்கத்தில் நெருக்கினாலும் Even if I am distressed, நான் உடையவே மாட்டேன். I would never be நான் broken. மனம் தளர்ந்து போகவே I would மாட்டேன். not become weary. நான் சோர்ந்து போகவே I would மாட்டேன். not faint. ஏனென்றால் தேவனுடைய ஒளி என்னை பிரகாசி. Why the light of God enlightens me. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let's all stand. பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி நம்மேல் இறங்குவதா, Let the Holy Spirit, the நம்மை light, மகிழ்ச்சியாக்குற ஆவியானவர், the light, the power, நம்முடைய the spirit of சுபாவத்தை மாற்றுகிற ஆவியானவர், God, the Spirit of God that changes our nature. கோழைகளை பலசாலியாய் மாற்றுகிற ஆவியானவர், God is able to strengthen us. எல்லாவற்றையும் செய்து முடித்து நிற்கிற செய்ய பண்ணுகிற ஆவியானவர். The overcoming spirit. ஓ ரபஷத்தலக்கபௌரியா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். Lord, let your face உம்முடைய shine. ஒளி எங்கள் மேல் உதிப்பதாக. Let your light shine on ஆண்டவரை us. பார்த்து கேளுங்கள். Looking at the Lord, எங்கள் துக்கத்தை மாற்றுகிற வெளிச்சமே, the light that is able to change நீர் the இறங்கி soul. வாரும். Please come down. எங்கள் சுபாவத்தை மாற்றுகிற வெளிச்சம் இறங்கி வரட்டும். The light that can change ஓ our nature, let it come down. ரபஷபபபலபரத்தலாரியம்பலாத்தியா. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வந்திருக்கிற நீங்கள், So 30th August. ஒருவர் ஆயிலும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே இருந்த வண்ணமாய் இருக்கவே கூடாது. September 1st, you should not remain as you இன்னைக்கு are. தேவன் உங்களை மாற்றி அனுப்ப வேண்டும். God has got to change இன்னைக்கு you. உங்களை மாற்றி அனுப்ப வேண்டும். He has got to change you. உங்கள் சூழ்நிலைகளிலே மாற வேண்டும். The circumstances have got உங்கள் to change. சுபாவத்திலே மாற வேண்டும். Characters have got to change. ஆவியானவர் இன்றைக்கே ஒரு கிரியை நடப்பிப்பாராக. Let the Spirit of God shower ஆவியானவர் up. கிரியை நடப்பிப்பாராக. Let him rise in you. ஆவியானவரே இறங்கி வாரும். Let the Spirit come down. ஆவியானவரே இறங்கி வாரும். Spirit of God, let it come down. ஆவியானவரே இறங்கி Let வாரும். the Holy Spirit come இன்னைக்கு down. ஆவியானவர் இறங்கி வருவாராக. Let the Holy Spirit ஒரு come and புதிய start. அபிஷேகம் இறங்கி Let a வருவாராக. new anointing come down. பரிசுத்த ஆவியினாலும் Hallelujah. Through the Holy Spirit. சந்தோஷத்தினாலும் நிரம்பினார்கள். They were filled with the happiness of என் God. உள்ளை நன்றியினால் நிறைந்திருக்கிறது. My heart is filled with என் உள்ள gratitude. நன்றியினால் My நிறைந்திருக்கிறது. heart is filled with gratitude. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன். I'll ask the Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, Lord, Lord. உம்முடைய ஜனங்களை சந்தோஷத்தினால் நிரப்பும். Fill your people with சந்தோஷத்தினால் happiness. நிரப்பும். Fill your people with ஒருவர் happiness. ஆயுள் துக்கத்தோடு போக கூடாது. Let them not return ஒருவர் with ஆயுள் sad துக்கத்தோடு confidence. போக கூடாது. Let them not return with ஒருவர் sorrow. ஆயுள் வேதனையோடு போக Let them கூடாது. not return with ஒருவர் pain. ஆயுள் கண்ணீரோடு போக Let them not கூடாது. return with tears. லார்ட் 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 எங்களை மகிழ பண்ணுகிற ஆவியானவரே, Lord, the Holy Spirit that is able to strengthen us, அந்த ஜாதியை திரளாக்கி so that the darkness அறுப்பிலே may be removed. மகிழுகிறது போல, Even கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறதிலே களி கூறுகிறது போல as we rejoice amidst the உமக்கு spoil. முன்பாக மகிழ பண்ணுகிறார். Lord, கர்த்தர் தமக்கு முன்பாக மகிழ பண்ணுகிறார். He is able to enlighten you and make you happy. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe தேவன் எங்கே இருக்கிறார்? God is தேவன் there? எங்கே இருக்கிறார்? God is there amidst us. எதற்காக? What for? உன்னை மகிழ பண்ண. To make you உன்னை joyful. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? விசுவாசிக்கிறீங்களா? Do you இன்றைக்கு believe? உன்னை மகிழ பண்ண தேவன் விரும்புகிறார். God is there to
make you நீ rejoice. மகிழ்ச்சியோடு போக வேண்டும். You should return with joy. மகிழ்ச்சியோடு போக வேண்டும். You should return with joy. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ள சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சூழ்நிலையும் அவரும் நின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். சூழ்நிலையும் அவரும் நின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தம் இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே
ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, Kingdom of God is not பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாயிருக்கு. It's the joy of the Holy God. பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். Joy of the Holy God. ஆவியானவரே, Spirit of God. அந்த சந்தோஷத்தினால் எங்களை நிறையும். Lord, fill us with thy happiness. சந்தோஷத்தினால் எங்களை நிறையும். Fill us with thy happiness, O Lord. உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிறையும். Fill us with thy gladness, O Lord. உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிறைத்து Lord, fill us with thy gladness. உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்பட, Let thy name alone be glorified. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட. Let thy name be exalted. நாங்கள் joyful Christians, That we may be rejoicing Christians. நாங்கள் மகிழ்ச்சியான கிறிஸ்தவர்களா, Christians who rejoice. மாதிரியான கிறிஸ்தவர்களா, That we may be set an example. உறுதியான கிறிஸ்தவர்களா That we may be true Christians. வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். Lord, help us, O Lord. எங்களுக்கு அனுக்கிரகம் Help செய்யும். us, O Lord. எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே, the name of Jesus, my Father. ஆமென்.